என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றும் போற்றுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை பயமும் இல்லை, கலக்கமில்லை, கலக்கமில்லை. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஜெயம் நமக்கே. சோழாடி வெள்ளம் வந்தாலும், எரிகோட்டைகள் எதிர்ந்தாலும், சோழாடி வெள்ளம் வந்தாலும், எரிக கோட்டைகள் எதிர்ந்தாலும், பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, கர்த்தரும் உடனே. ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். சொல்லுங்க, இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். பாதாளம் வாய் திறந்தாலும், மரணம் எதிரும் வந்தாலும், பாதாளம் வாய் திறந்தாலும், மரணமே எதிர் வந்தாலும், பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, கர்த்தரும் உடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் பொல்லாத சூழ்நிலைகள், பொல்லாத காரியங்கள், பொல்லாத தீய ஆவிகள் நம்ம எப்பயுமே சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் அதை கண்டு நம்ம எப்பயுமே பயப்படக்கூடாது. என்ன சம்பவிக்குமோ, நாம் முழுகி போகணும் என்று வாழ்க்கையில் அந்த நெகட்டிவான சின்ன வரவே கூடாது. எந்த சூழ்நிலையில் வந்தாலும் தேவனை கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. அவர் மட்டும் நம்ம கூட இல்லைன்னா நான் என்றோ அழிந்து போயிருப்பேன். தாவீது சொன்னதை போல அவருடைய கிருபையும், அவருடைய இரக்கமும், அவருடைய சமாதானம் நம்மோடு கூட இருக்கிறனால ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் நம்ம பட்சத்திலிருந்து கண்ணோக்கிற கர்த்தர். எதாவது விழுந்து விடாது. ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு குழந்தை ஏதாவது விழுந்துமோன்னு எப்படி அது நடக்க ஆரம்பிக்கும் பின்னாடியே போறாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம தகப்பன கூடிய வராது. எதாவது என் பிள்ளை விழுந்துடக்கூடாது. ஒரு வேலை விழக்கூடிய சூழ் வந்தா கூட தூக்கி எடுத்துறாரு. அல்லேலூயா. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா
ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டைகள் எதிர்த்தாலும், எரிகோ கோட்டைகள் எதிர்த்தாலும் பயமில்லை, பயமில்லை, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அடுத்த சரணம் சொல்லப்படுறது, மரணம் பாதாளமே வாய் திறந்தாலும், பாதாளமே வாய் திறந்தாலும், மரணமே எதிர் வந்தாலும் பயமும் இல்லை, கலக்கமில்லை. ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே மறிச்சிட்டோம் இல்லையா, ஞானஸ்தானத்துக்கு நம்ம மறிச்சிட்டோம். அதனால இந்த உலகத்தரமான சூழ்நிலை நெகட்டிவான தாட்டும் சரித்திர பயணம் வந்தால் கூட என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துனால எல்லாவற்றையும் சில பலன் உண்டு அப்பா அப்படின்னு சொல்லும் போது அவருடைய தயவோடு இறக்கு மறுபடியும் நம்ம ஜீவனாட்களை கொட்டி கொடுக்குறாங்க. பாதாளம் வாய் இருந்தாலும், மரணமே வந்தாலும், பாதாளம் வாய் இருந்தாலும், மரணமே நின்றாலும் பயமுமில்லை, கலக்கமில்லை, பயமுமில்லை, கலக்கமில்லை. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, வழியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, இன்னாற்றலானவரே, ஆவியானவரே, இன்னாற்றலானவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணுமாமே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடக்கும், நாள் முழுதும் வழி நடக்கும், உம் விருப்பம் செயல்படும் சாமி, உம் விருப்பம் செயல்படும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே,
பலியாய் தந்தே பிரமானவரே ஆவியானவரே ஆவியானவரே ஆனவரே அதிசயம் செய்பவரே ஆறுதல் நாயகனே சொல்லுங்க அதிசயம் செய்பவரே ஆறுதல் நாயகனே காயம் கட்டும் கர்த்தாவே காயம் கட்டும் கர்த்தாவே கண்ணீரெல்லாம் உடைப்பவரே கண்ணீரெல்லாம் உடைப்பவரே ஆறுதலை செய்யும் அவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே சொல்லுங்க ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே புதிதாக்கும் பரிசுத்தரே படைப்பாய் மாற்றுமையா புதிதாக்கும் பரிசுத்தரே படைப்பாய் மாற்றுமையா உடைத்து விழும் உருவாக்கும் உடைத்து விழும் உருவாக்கும் பயன்படுத்தும் பயன்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே வழியாய் தன்னை பரிசுத்தமானவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே வழியாய் பரிசுத்தமானவரே அப்பாவை அறிந்திடணும் வெளிப்பாடு தாருமையா அப்பாவை அறிந்திடணும் வெளிப்பாடு தாருமையா மனக்கண்கள் ஒளி பெறணுமாமே மனக்கண்கள் ஒளி பெறணும் மகிமையின் அச்சாரமே மகிமையின் அச்சாரமே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே என் இதய பலகையிலே எழுதிடும் வார்த்தை என் இதய பலகையிலே எழுதிடும் வார்த்தை மையாதல்ல கையாலே
ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. சோத்ரம் 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 சோத்ரம். ஓ நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த ஆளுகை செய்யறதுக்காக நன்றி சொல்லுவாங்க. எங்களை ஆளுகை செய்யணும் நாமும் சுத்தத்தின்படி வழிநடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். உமக்கு மகிமை தருகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோமே. உமக்கு மகிமை தருகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். மகிமை
தாழ்மை இருந்தவங்களை கர்த்தர் உயர்த்துகிறார். என்ன தாழ்மையா? எல்லாமே எனக்கு தெரியும், நான் தான் அப்படி இல்லாம அவர் சமூகத்தை முன்பாக வைக்கிறீங்க இல்லையா? அது எனக்கு முன்பாக நிற்பாங்கன்றது என்னால் ஒன்றும் கிடையாது. நான் உடையான சேற்றில் நின்ற போது தூக்கி வைத்தீங்க. நான் தள்ளப்பட்ட போது என்னை கூட்ட அரவணைச்சி அன்பு செலுத்தினீங்க. காணாமல் போன ஆளை தேடி வந்தீங்க. அல்லது நாமும் மகிமைப்படுவதாக. நான் தாழ்மையில் இல்லை, என்னால் எதுவுமே செய்ய முடியாது. நான் பலவீனப்பட்டவன், நான் சிறுமை எளிமையானவன். நான் உங்களுடைய கண்கள் என் தயவு மோசித்த போல உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்தபடினாலே உங்களுடைய கண்களை கிருபை கிடைத்த நன்றி செலுத்தமானவர். எங்களை உயர்த்தி மகிழ்கிறீர்கள். ஒவ்வொரு நாளையும் வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துவோம். அதனால் சொல்லப்பட்டு அவருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அவர் பாதத்தில் முத்தம் செய்யுங்கள் என்று வசனம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வலிவோரை அகற்றினீ, சாந்தோரை உயர்த்தினீ. வலியோரை அகற்றினீ, சாந்தோரை உயர்த்தினீ. பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கினீ. பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கினீ. உமக்கு மகிமை தருகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். Hallelujah. தாழ்மையில் அழிவை நோக்கி பார்த்தீரே. தாழ்மையில் அழிவை நோக்கி பார்த்தீரே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி என்னை உயர்த்தி ஒரு கோடி உமக்கு மகிமை தருகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். வாசம் செய்கிறான்னு சொல்றோம். நாம் மையப்படுவார் தொடர்ந்து ஆண்டவரை பரிசுத்தாவே என்னுடைய வெளிநடந்து இயேசுநாம ஜெபிக்கிறோம். அந்த பிதாவே இப்போது சங்கீத வேலைக்குள்ளாக கடந்து செல்கிறோம். ஹல்லேலூயா ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம எதை குறித்து தியானிச்சுக்கிட்டு இருக்கோம்? தேவனுடைய செய்கைகளை குறித்தும் அவருடைய கேரக்டர் பார்த்தும் நம்ம ஒரு நாளும் தியானிச்சுட்டு வரோம். உண்மையா இல்லையா? சரி. தேவனிடத்தில் பேசுவது என்பது என்னது? ஒரு அருமையான அனுபவம். அல்லேலூயா. எத்தனை பேரோட தேவனோட பேசியிருக்கீங்க? எப்படி ஆண்டவரை பேசி வசனத்தின் மூலியமாக நம்ம அனுதினம் என்ன பண்ணுறோம்? அவர் கூட என்ன பண்ணுறோம்? பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். எத்தனை பயத்தோடு கூட அவரோட பேசியிருக்கீங்க? இல்லை. எவ்வளோ ஹாப்பியாக அவர்கிட்ட பேசியிருப்பீங்க? ஆமாம். உரிமையாக எத்தனை பேரோட பேச முடியும்? இல்லையா? எஸ் லார்ட்.
இல்லை என்ன ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டு. பயத்தோடு பேசுகிறோம், உரிமையாக பேசுகிறோம், பாசமாக பேசுகிறோம். ஆனால் எப்படி பேசினாலும் அவர்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கோம். அல்லேலூயா. ஆனால் ஒவ்வொன்றிலையும் என்ன பண்ணுறது, அவர்கிட்ட எப்படி எங்கே என்ன பேசுகிறோம், அவர்கிட்ட எப்படி நம்ம பேசுகிறோம் அப்படின்றதுல என்னது, அவரை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறோம் தானே. இப்போ நான் அம்மாட்ட உங்கள்கிட்ட பேசினாலோ இல்லை யார்கிட்ட பேசுகிறப்ப அவங்கள என்ன பண்ணுறேன், கவர்ந்து இழுக்கும் விதமாக. மனுஷன்கிட்டையும் அப்படி தான் பேசுகிறோம். இதே தேவன்கிட்ட எப்படி பேசினா எப்படி இருக்கும்? தேவன்கிட்ட சண்டை போட்டிருக்கீங்களா? தேவன்கிட்ட சண்டை போட்டிருக்கீங்களா? அல்லேலூயா. சண்டை போடலாம், நமக்கு அந்த உரிமை நமக்கு இருக்கா இல்லையா? அல்லேலூயா. உரிமை நமக்கு இருக்கு. இந்த உரிமை இருக்குன்றதை எப்போ நம்ம ஃபீல் பண்ணுறோம்? அவரோட சண்டை போட்டு அவர் நம்ம ஒன்றும் சொல்லாது இருக்கிறப்ப. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? இப்போ நீங்கள் நேற்று கூட என் பொண்ணு, ஒரு சின்ன உதாரணம், நேற்று பொண்ணை திட்டேன். நான் திட்டக்கூட இல்லை, சும்மா வந்து மூஞ்சி கோபமாக வச்சுட்டு பேசிட்டேன். அது ஒரு வார்த்தை சொல்லிச்சேன்ட்ட. யார் பேசினாலும் நான் தாங்கிக்கிறேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பேசினா கூட எவ்வளோ வஞ்சல் திட்டினா தாங்கிக்கிறேன். ஆனால் எங்கள் அப்பா பேசினாருன்னா ஒரு நிமிஷம் கூட என்னது தாங்க முடியாது, அழுக வந்துடும் அப்படின்னு. ஸோ நான் இப்படி பேசக்கூடாது அப்படின்றது என்ன இருக்காது, அவன் மேலே கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்றதுல அவன் பொண்ணு என்னை முழுசாக வந்து என்ன பண்ணுறான், என்னை வந்து அவள் சார்ந்து இருக்கிறான். என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட ஒரு சொல்லு கூட என்ன பண்ணக்கூடாது, அவளை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்க கூடாது அப்படின்றதுல அவன் ரொம்ப இதாக இருக்கான், சென்சிட்டிவாக இருக்கானா. ஆனால் அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்காளே, ஒன்றுமே சொல்லலையே வீட்டில் வந்து, ஒன்றுமே நான் என் பிள்ளைய சொல்லவே இல்லை. கோபமாக ஒரு வார்த்தை சும்மா கோபமாக திட்டேன், அவ்வளோதான். பயங்கர அழுக. நான் போயிட்டு கடைக்கு போயிட்டு வர வரைக்கும் 1 மணி நேரமாக அழுதுகிட்டு இருக்கான். கடைசியில் என்ன நான் கன்க்ளூஷன் தான், வீட்டில் யார் வேணாலும் திட்டுங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ மட்டும் திட்டாத. நீங்கள் இதை தாங்க தாவீது சொன்னார் கர்த்தர்ட்ட. உலகம் என்ன வேணாலும் என்னை சொல்லிட்டு போகுது, உலகம் என்ன வேணாலும் என்னை சொல்லிட்டு போகுது, கெட்ட வேண்டு போகுது, என்னை வந்து என்ன வேணாலும் சொல்லிட்டு போகுது, நீங்கள் என்ன ஒரு வார்த்தை சொல்லாதீங்கப்பா, நீங்கள் என் மேலே கோபமாக இருக்காதீங்க, நான் சோர்ந்து போயிடுவேன். நான் தாவீது அப்படி தாங்க பேசினார் தேவன்கிட்ட. இந்த உலகம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகுது, எனக்கு எதிரிகள் எனக்கு என்ன வேணாலும் நடத்திட்டு போகிறாங்க, எப்படி வேணாலும் என்னை பேசிட்டு போகிறாங்க, என்னை ஹர்ட் பண்ணவே பண்ணாது. நீங்கள் ஒரு நிமிஷம் என்னைய மறந்துட்டீங்க, ஒரு நிமிஷம் எனக்கு நீங்கள் என்னை விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண மாட்டேன், சூழ்ந்து போயிடுவேன், என்னால் தாங்கிக்கிற முடியாது அப்படின்னு. என் பிள்ளை என்கிட்ட சொன்னோடனே என் மனசு கொண்டு வருது, இனிமேல் எந்த ஒரு சூழ்நிலையும் என் பிள்ளை என்ன பண்ணக்கூடாது, நான் கோவப்பட்டு பேசிட கூடாது. யாராக இருந்தாலும் தான் நான் நினைக்கிறேன் இல்லையா. அப்போ ஒரு மனுஷனா, அதாவது பொல்லாதவரை நானே இனிமேல் என் பிள்ளையை நான் வந்து கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. யார் வேணாலும் திட்டட்டும், யார் வேணாலும் என்னை பேசட்டும், யார் வேணாலும் என்னை என்ன வேணாலும் சொல்லட்டும், கேவலமாக கூட சொல்லட்டும், நீ என்ன சொல்லாதப்பா, நீ சொன்னனால தாங்கிற முடியாது. தாவீது தான் சொன்னார், உலகம் என்ன வேணாலும் என்னை பேசிட்டு போகுது, உலகம் என்ன வேணாலும் என்னை சொல்லிட்டு போகுது, நீங்கள் என்ன சொல்லாதீங்க, நீங்கள் என்ன சொல்லாதீங்க, என்ன நீங்கள் மறந்து போகாதீங்க அப்படின்னு தாவீது சொன்னோடனே அவர் அப்படியே பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிறாரு. சார் இனி ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், நான் உன்னை திட்ட மாட்டேன்டா, உன் மேலே கோவப்பட மாட்டேன்டா, உனக்கு முகத்தை மறைக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்ன சொல்கிறாரு, ரொம்ப ஆழமாக சத்தியம் பண்ணி சொல்கிறாரு. நான் கூட எப்படி சத்தியம் பண்ணி சொல்லலை, சிம்மியில் அப்படி நடந்துக்கலான்னு யோசிச்சு வச்சுனேன், அவர் அந்த கணமே சத்தியமே பண்ணுறாரு, சத்தியம் பண்ணி சொல்கிறாரு, இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், உன் மேலே பட மாட்டேன், உனக்கு எதிராக என் முகத்தை மறைக்க மாட்டேன். என்ன சொல்கிறது தெரியுமா, யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்ட, நான் மட்டும் உன்னை சொல்லக்கூடாதுன்னு சொன்ன பார்த்தியா, இப்போ என் மேலே எவ்வளோ நீ அனுபவிச்சிருக்க, அல்லேலூயா. எங்கள் ஃபீல் பண்ணீங்களா இல்லையாண்ணா, அது எவ்வளோ பெரிய தருணம். அப்படின்னா தேவன், நான் போய் தேவன் நிற்கிறப்ப நான் சொல்கிறேன், ஆண்டவரே என்ன வேணாலும் மனுஷன் சொல்லிட்டு போகிறான், நீங்கள் என்னை மறக்காமல் அது ஒன்று போதும், எனக்கு என் வாழ்க்கை செழிப்பாயிரும், என் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்கு, நான் வந்து மனசில் தைரியமாக இருப்பேன், நீங்கள் என் கூட இருக்கின்ற தைரியம் ஒன்று, நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன். என் பொண்ணு சொன்னது அப்படி தான் இருந்துச்சு, நீ ஒன்று என்னை திட்டாதப்பா, நீ என்னை வையாதப்பா, நீ என்னை சப்போர்ட் பண்ணு, நான் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், சாதிச்சிருவேன், யார் வேணாலும் என்னை என்ன சொல்லிட்டு போடு, நீ என்ன சொல்லாத. ஸோ என்ன மைண்ட் செட்டில் சொன்னாலும் தெரியாது, ஆனால் ஒரு நம்பிக்கை,
இவர் என்ன சொல்லக்கூடாது, இவர் என்ன பேசக்கூடாது, அந்தளவுக்கு ஒரு யூஎஸ். அதுதான் இன்றைக்கி நீங்கள் நான் என்ன பண்ணுவோம், சங்கீதத்தில் முழுசாக பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நீங்கள் ஃபீல் பண்ண போகிறோம் தேவனை. ஆமென். சரி, இந்த கடவுள் தேவன் என்ன பண்ணார், தாவீதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்கிறாரு. எல்லாரும் தேவனை நோக்கி என்ன பண்ணாங்க, ஓடிக்கிட்டே இருந்தாங்க. உண்மையா இல்லையா? பழைய காலத்தில் எல்லோரும் தேவனை நோக்கி ஜென்ரேஷனாக தேவனை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த தாவீது ஸ்பெஷல். தாவீதாரே ஸ்பெஷல். ஓகேவா? சங்கீதம் 89ஆம் அதிகாரம். எடுத்தீங்களா? சரி, இன்னைக்கு கொஞ்சம் விரிவாகவே நம்ம தியானிச்சிடலாமா? சரி, ஓகே. 19 வசிப்போம். 19 எத்தனை வருஷம் இருக்குது? 53. ஒரு 30 வருஷம் இருக்குது. முடிச்சிருவோம் ஷார்ட்டாக இன்னைக்கு. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு ஆகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை நல்ல சத்தமாக வச்சுங்க. தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஆமென். ஆமென். என் கை அவனோடு உறுதியாய் இருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்ரு அவனை நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்ருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையையும் என் கிருபையையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அவன் ராஜாசனம் வானங்களுக்கு மட்டும் நிலைநிற்க செய்வேன். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின் படி நடவாமல், என் வேதத்தை விட்டு விலகி, என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல், என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை விழாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாரிகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மையை பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியன் போல் எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சந்திரனை போல் அது என்றென்றைக்கும் உறுதியாகவும், ஆகாய மண்டலத்தை சாட்சியை போல் உண்மையாகவும் இருக்கும் என்று விளம்பினீர். ஆனாலும் நீர் எங்களை எடுத்து தள்ளிவிட்டீர். நீர் அபிஷேகம் பண்ணினதன் மேல் உக்கிரமானீர். உமது அடியனுடைய நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர். வழி நடக்கிற யாவும் அவனை கொள்ளையிடுகிறார்கள். தன் அயலாருக்கு நிந்தையானான். அவன் சத்துருக்களின் வலது கையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்தீர். அவன் பட்டணத்தை கருத்தை மழுக்கி போகப்பட்டு அவனை யுத்தத்தில் நிற்காதபடி செய்தீர். அவன் மகிமையை அற்றுப்போக பண்ணி அவன் சிங்காசனத்தை தரையிலே தள்ளினீர். அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் போதும். அப்புறம் வாசி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, 2 ராஜாக்களை குறித்து கத்து. ஓகேவா? 19வது வசனம் என்ன சொல்ல வருது? நம்ம ஒன்று வாசிங்க. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். ஆமென். அல்லேலூயா. யாரு? சவுலை குறித்து தேவன் சொல்றாரு. அதான் சொல்றாரு. சவுலை குறித்து என்ன சொல்றாருன்னா, என் பக்தனுக்கு நான் தரிசனமாகி, எல்லாம் சொல்லுங்க,
வாசிப்பா. சகாயம் செய்யத்தக்க உதவி செய்யத்தக்கத ஒரு சக்தியை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்யத்தக்க அவங்கள வந்து பாதுகாக்க செய்ய அவங்களோட இருக்க செய்ய என்ன பண்ண உதவி செய்யத்தக்க ஒரு சக்தியை அவன் மேலே வைத்து வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருத்தனை கர்த்தர் உயர்த்துறாரு. ஒரு கான்செப்ட் ஓகேவா, இது பழைய ஏற்பாட்டில். ஆனால் இது தாவீது வந்து என்ன ஸ்பெஷல் ஓகேவா. நீங்கள் நம்ம தாவீதை வந்து ஏன் ரோல் மாடலாக எடுத்து பேசுகிறோம் நம்ம அப்படின்னா, ஜனத்தின் மூலியமாக ஜனத்துக்கு சகாயம் செய்யத்தக்கக்கூடிய ஒரு சக்தியை ஒருத்தர் மேலே வச்சு அவனை அந்த இடத்துல ராஜாவாக கர்த்தர் நியமிக்கிறாரு. இது ஒரு கேரக்டர் ஓகேவா. இன்னொரு ராஜாவை கர்த்தர் ஜனங்களுக்கு தெரிந்து கொள்கிறாரு. இப்போ நம்ம எந்த ராஜாவாக இருக்க போகிறோம், நம்ம எந்த ராஜாவை ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சு அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நம்ம வந்து இருக்கக்கூடியவங்களா இருக்கமா, இல்லை தாவீதை போல நம்ம அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை நியமிக்கிறாரா? இன்னைக்கு உங்களை என்னையும் தாவீதை போல தான் கர்த்தர் பூமியில் என்ன பண்ணிருக்காரு, நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உண்மையை சொல்கிறாங்க, உங்களை என்ன எப்படி நியமிச்சிருக்காரு, தாவீதை போல. இது ரெண்டும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் சும்மா வந்து ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சு சகாயம் செய்யத்தக்க சக்தி கர்த்தர் மேலே வைக்கல, அவன் வாழ்க்கையை மாற்றி அவனுக்கு உயர்த்தக்கூடிய சக்தி எனக்குள்ள தேவனு. இதில் யாருக்குள்ளே கொடுக்கப்பட்ட சக்தி, கிறிஸ்துவுக்குள்ளே கொடுக்கப்பட்ட ஒரு சக்தி. தாவீதுக்குள்ளே கொடுக்கப்பட்டுச்சு, பின்பு யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு, கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. கிறிஸ்துவின் மரணத்தின் மூலியமாக யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் நானே யார், சும்மா ஒரு சகாயம் செய்கிறதுக்காக உங்களை என்னையும் ஊழியப்பாதையில் கொண்டு வரல, ஒரு உதவி செய்கிறதுக்காக கூட்டிகிட்டு வரல, அவன் வாழ்க்கையவே டோட்டலாக மாற்றுறதுக்கு. அவனுடைய வாழ்க்கையை இன்றைக்கி நம்ம அப்படிதான் இருக்க போகிறோம். இவ்வளோ நாள் நம்ம இனிமேல் நம்மளுடைய விஷயம் என்ன, நம்மளுடைய கேரக்டர் என்ன, இனிமேல் நம்ம வந்து கர்த்தர் இப்படி பயன்படுத்த போகிறாரு. இந்த இடத்துல நம்மளை எப்படி தேவன் பயன்படுத்த போகிறாரு. நான் ஒன்றும் சாதாரணமாக மக்களால் தேர்ந்தெடுக்க, இப்போ நீ 10 பேர் சேர்ந்து என்னை ஊழியக்காரன் சொல்லுவோம் ஒரு பாஸ்டர் சொன்னால் என்ன பண்ணுது இல்லை. தேவன் அப்படிப்பட்ட இடத்துல என்ன வைக்கல, தாவீதை போல. அது அடுத்த வருஷம் என்ன சொல்கிறாரு, நான் எனக்கு தேவன் என்னை எப்படி எடுத்தாராம் சொல்லு. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்த என்ன அர்த்தங்க, அவர் ஒளிஞ்சிருந்தா என்ன அர்த்தம், அவர் எஸ் அது வந்து எப்படி அந்த பூமி அப்படியே தேடிட்டே இருக்கிறார். அப்படியே தேடி ரொம்ப அவனுடைய அவர் மனசுக்கு பிடிச்ச சொல்லுவாங்கள்ல, ஒரு 10 பொருள் இருக்குது, அந்த 10 பொருள் நமக்கு ஒரு 10 பொருள் சூஸ் பண்ணி ஒரு பொருள் என்ன பண்ணுவோமா டேக் ஓவர் பண்ணி எடுப்போம்ல. அப்படி தான் இன்றைக்கி உங்களை நீங்கள் என்ன முடியாது பூமியில். நம்ம நினைக்கிறான், நான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன், நம்ம ஏன் இங்கே வந்து இந்த பிரச்சனை கேட்குறோம், நம்ம ஏன் இந்த வார்த்தையை கேட்குறோம் அப்படின்னா, எல்லோரும் தேவனுடைய வார்த்தையை கேட்குறாங்க. எத்தனையோ பொதுக்கூட்டத்தில் எத்தனையோ விஷயங்களை போய் கேட்குறாங்க. எவ்வளோ பேருக்கு ரட்சிப்பு உண்டாகுது. இந்த செலக்டட் பர்சன் அவங்களுக்கு தான் தேவன் என்ன பண்ணுறாரு, எடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, வாழ்க்கை முழுவதும் முடிவு பருந்தியும் என்ன பண்ணுறாரு, உன்னை கைவிடாதுக்கு சொல்கிறார்ல தேவன். அந்த 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 பெருமை சில பேருக்கு என்ன பண்ண கர்த்தர் அதிகமாக கொடுக்க நேசிக்கிறாராம், அதிகமாக நேசிக்கிறாரு. இப்போ அது எப்படி நான் நேசிக்க முடியும் அப்படின்னா, நான் என்ன நினைக்கணும்னா, தாவீதை போல தேவன் என்னை தெரிந்து கொண்டாரு. எந்த ஒரு மனுஷனும் அந்த வெளிப்படுறதுக்குள்ளே வரானோ அவன் என்ன பண்ணுறான், கண்டுபிடிக்க போகிறான். உண்மையாக இல்லைண்ணா, நிறைய பேர் ரசிக்கப்படுறாங்க. ஆனால் அந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷன் எப்பொழுது தேவனை புரிந்து கொள்கிறானோ அப்போ என்ன பண்ணுறான், தாவீதை போல அவன் அங்கே மாற்றப்பட்டு அவனுக்கு என்ன கிடைக்க போகுது, அவன் கண்டுபிடிக்கப்படுறான். சரி, இவன் ஸ்பெஷலாக இருக்கிறானே, இவன் ஸ்பெஷலாக இருக்கிறானே, தேவன் உணர்றாரு பாருங்க. தாவீதை ஸ்பெஷல்னு உணர்றாரு. இன்றைக்கி உங்களை என்னையும் அப்படி தான் தேவன் உணர்ந்திருக்காரு. நீ உங்களை சொல்கிறாரு நீ ஸ்பெஷல், உங்களை சொல்கிறார் நீ ஸ்பெஷல், நீ ஸ்பெஷல் அப்படின்றாரு. தேவன் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை கண்டுபிடிச்சேன். இதில் ரட்சிக்கப்பட்ட அவ்வளோ கூட்டத்துக்குள்ளேயும் நான் ஒன்றை கண்டுபிடி. தேவன் ரட்சிக்கப்பட்ட எல்லாத்துக்குள்ளேயும் என்ன பண்ணுறாரு, அறிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர்கள். அதான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு இருந்தா அப்படின்னா அவன் என்ன பண்ணுறாரு, நோக்கி ஓடிடுறாரு. அவ்வளோ ஜனங்கள் பிரசங்கம் பண்ணுறப்ப உட்காந்துருந்தாங்க. என்னாச்சு, ஒரே ஒரு பையன்கிட்ட மட்டும்தான் சொன்னாங்க 5 அப்பம் 2 மீன் இருக்குது. உண்மையா இல்லையா? அவ்வளோ ஜனங்கள் எத்தனை நீ சொல்லுவாங்க எத்தனை ஜனங்கள்னே கிட்ட ஒரு புருஷர்கள் மட்டுமே 5000 பேர் 40,000 பேர் கிட்ட இருந்தாங்க. புருஷர் மட்டும் அப்படி இல்லை சேர்ந்து ஒரு 40,000 பேர் வைங்களேன். அவ்வளோ பேர்களிலும் தேடியும் ஒரே ஒரு ஆளை கண்டுபிடிச்சாங்க. யார்? 5 அப்பம் 2 மீன் யார் வச்சுருக்கான்னு கண்டுபிடிச்சாங்க. அதுதான் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிச்சாங்க, ஸ்பெஷல். ஓகேவா? உண்மையிலண்ணே
இப்போ நீங்கள் நான் அந்த 5 அப்பம் 2 மீன் கையில் வச்சுட்டு இருக்காளுங்க. ஹல்லேலூயா. அந்த 5 அப்பம் 2 மீன் கையில் வச்சுருக்கோம் யார்? நம்ம தான். தேவன் நம்மளை தான் தேடிட்டு இருக்காரு. நம்மளை தான் தேவனே தேடிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு? இவ்வளோ ஜனங்களையும் போஷிக்கணும்னா 5 அப்பம் 2 மீன் வச்சுருக்க ஒரு ஆள் தேவனுக்கு தேவை. அப்படி கண்டுபிடிச்ச ஆள் தான் நீங்கள் நானும். அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும், வசனமாக இருக்கட்டும், வார்த்தையாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அது யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்டையும் என்னக்கிட்ட தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் வசனத்தையும் அவரை புரிதலையும் என் கையில் வச்சுருக்கேன். அவர் வசனத்தையும் அவரை புரிந்து கொள்ளுற தன்மையும் யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட இருக்குது. இதுதான் அவருக்கு தேவைப்படுது. இதை வச்சு தான் என்ன பண்ண போகிறாரு? அங்கே இருக்க 5000 புருஷர்களையும் எல்லாத்தையும் போஷிக்க போகிறாரு. உண்மை இல்லையா? தாவீதுக்கு அதான் கொடுக்கப்பட்டுச்சு. ஸ்பெஷல். யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்க்குறாரு. இருக்கிறத வச்சு இருக்கிறவனை தூக்கிட்டு வந்துறாரு. அது மூலியமாக தேவன் என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், தேவனுக்குள்ளே இன்றைக்கி உங்கள்கிட்ட ஏன்ட்ட மட்டும்தான் அந்த 5 அப்பம் 2 மீனும் இருக்குது. உலகத்தில் எங்கேனாலும் சுற்றி சுற்றி தேடி கடைசியில் எங்கே வருவாங்க? தூதர்கள் இங்கே தான் வருவாங்க. அப்போ எல்லா பக்கம் தேடி போயிட்டு அங்கே இல்லை, இந்த சபையில் இந்த இடத்துல நான் அந்த அம்மாட்ட இருக்குது ஒரு 5 அப்பம் 2 மீன் வச்சுருக்கு, நான் அந்த அக்காட்ட இருக்குது ஒரு 5 அப்பம் 2 மீன் வச்சுருக்காங்க, என்ன பண்ணலாம்? தூக்கிட்டு வா. எப்படி தூக்கிட்டு வா? நிச்சயமாக தேவன் தூக்குவாருங்க. நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்க, நிச்சயமாய் தேவன் தூக்குவார். எங்கே சுற்றினாலும் அவர் எங்கே சுற்றினாலும் கிடைக்காது. கடைசி எங்கே வந்தாகணும்? இங்கே வந்தே ஆகணும். அப்படி தான் இந்த சபை என்ன பண்ணப்படுது? ஆசீர்வதிக்கப்பட போகுது. ஹல்லேலூயா. எஸ். இப்போ புரிஞ்சு தாவீது தேவன் நம்ம அங்கே என்ன சொல்கிறாரு? ஒரு சௌரியவான் மேலே ஒரு சக்தியை கொடுத்து குறை சொன்னார். இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்கிறார், என் தாசனாகிய. சொல்லுங்கள், எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு பாருங்களேன். அவரை புரிஞ்சுக்கிட்டவனுக்கு கொடுக்குற மதிப்பும் யதார்த்தமாக அவனுக்கும் கொடுக்குறாரு, சக்தியை கொடுக்குறாரு, ஆளுமையை கொடுக்குறாரு. ஆனால் புரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு கொடுக்குற அந்தஸ்து எப்படி இருக்கும் பாருங்க. அவன் என் தாசனாகிய தாவீது. இப்போ புரியுதா? நான் ரட்சிக்கப்படுறதுக்கும் ரட்சிக்கப்பட்டு தேவனை புரிஞ்சுக்கிறதுலையும் எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. உங்களுக்கு எப்படி புரியுதில்லை சொல்ல நான் சொல்ல உங்களுக்கு புரியுதாண்ணே? உங்களுக்கு ரட்சிக்கப்பட்டவனுக்கும் அவரை புரிந்து கொள்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டு இருக்குது. நான் பேசிக்காக ரட்சிக்கப்பட்டாள் தேவன் யாரும் தெரியும், எனக்கு அர்த்தம் தெரியும், நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் நான் புரிந்து கொள்ளும் பொழுது தான் சொல்கிறாரு, இவன் என் தாசனாகிய தாவீது. அந்த அந்த ஒரு பொசிஷன் கொண்டு வருவாங்களே, அது உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. நம்மள்ட்ட நான் அப்படி தான் பார்க்குறேன். தேவன் உங்களை அப்படி தான் பார்க்குறாரு. தேவன் உங்களை அப்படி தான் பார்க்குறாரு. என் தாசனாகிய, என் மகளாகிய, என் மனைவியாகிய, எப்படி சொல்கிறாரு? என் மனைவிய மனவாட்டியாகிய சபை உள்ள வருது. அந்த உறவு முறையை சேர்த்து சொல்கிறாரு பாருங்க. அதான் எங்கள் மாமா இப்போ அது அண்ணன் அப்படின்னாக்க நான் சொல்கிறேன், என்ன போகிறேன் அண்ணேன்றேன் நான். இதே சொல்லக்கிறேன் என்னன்னா எங்கள் மாமா அப்படின்னு. ஸோ மாமா அப்படின்ற வார்த்தை வரப்போ ஒரு கெத்து வருதா இல்லையா உங்களுக்கு? உண்மையா இல்லைண்ணே? உங்களுக்கு இருக்கா இல்லை? அத்தைன்னு சொல்கிறப்போ ஒரு கெத்து இருக்கா இல்லையா உங்களுக்கு? அந்த கெத்து அப்பான்றப்போ ஒரு கெத்து. நார்மலாக வாங்க சிஸ்டர்னு சொல்கிறதுக்கும் வாங்க அத்தா அப்படின்னு சொல்கிறேன், அம்மான்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. இதைத்தான் தேவன் சொல்கிறார், என் தாசனாகிய, என் தாசனாகிய. சும்மா சாதாரணம் சொல்லுங்கள், அந்த வேலையில் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குங்க. சும்மா எல்லாராலும் தேவன் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் தேவன் சொல்லலை. வாப்பா வாப்பா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லலை. பைபிள் எவ்வளோ கேரக்டர் இருக்காங்க. தாவீது சொன்னாங்க, என் தாசனாகிய தாவீது. நான் உன்னை கண்டுபிடிச்சேன். நான் உன்னையே கண்டுபிடிச்சேன். எப்படி ஆண்டவரே? உன்கிட்ட தான் அந்த 5 அப்பம் 2 மீன் இருந்துச்சு. என்ன ஆண்டவர் எப்படி சொல்லுங்க? இல்லை, அது இப்போ புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் அந்த கூழாங்கல் 5 வச்சுருந்தியா, கவன் வச்சுருந்தியா, நான் உன்னை கண்டுபிடிச்சேன்னா எதுக்கு? ஒன்றை நான் கொண்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்ப உண்டு பண்ண போகிறேன். பண்ண முடிஞ்சா இல்லையாங்க? எத்தனை கல்லுங்க இருந்துச்சவன்ட்ட? 5 கல் இருந்துச்சாங்க, கவன் இருந்துச்சாங்க. ஓகேவா? எங்கே ரட்சிப்பு நடந்துச்சு? எவன்கிட்ட வச்சிருந்தாலும் அவனை தேடிடுவார் கர்த்தர். உன்கிட்ட இருந்துச்சா அவனை தேடிடுவார் கர்த்தர். உன்கிட்ட இருக்கா அவனை தேவன் தேடிடுவார். உன்னை கண்டுபிடிச்சிடுவார். அதுக்கு என்ன தேவை? என்னட்ட இருக்கணும். 5 அப்பமும் 2 மீன் என் பையில் எப்பயுமே இருக்கணும். வசனமும் ஆவியானுடைய வழிநடத்தையும் கூட எப்பயுமே இருக்கணும். வசனம் இருக்குது அப்படின்னா எங்கேயும் மாமன்ட்ட தேடிடுவார். யார்கிட்ட இருக்குது? இங்கே வா, உன்னை வச்சு தான், இந்த வார்த்தையை வச்சு தான் அந்த குடும்பத்தை ஆசிரிக்க போகிறேன். உன் வார்த்தையை வச்சு தான் குடும்பத்தை ஆசிரிக்க போகிறேன். உன் வார்த்தையை வச்சு தான் கூட உங்களை ஆசிரிக்க போகிறேன். எப்படி ரட்சியம் எப்படி பண்ணுறீங்க? உனக்கு என்ன வச்சிருக்கேன்ற பார்த்துட்டே பாரு. ஆரம்பத்துலேருந்து அவன் என்ன பண்ணான்? கூழாங்கல்லையும் அதையும் வச்சுக்கிட்டே தெரிஞ்சான். இந்த சின்ன பையன் 3 நாளாக 5 அப்பம் 2 மீன் வச்சு அந்த ஒரு அப்பளம் சுற்றிட்டே இருந்தானா? உண்மையா இல்லையா? அது வச்சுருந்தான் பாருங்க. வேஸ்ட்டு பண்ணாமல் வெளியில் இது பண்ணாமல் என்ன பண்ணாமல் ஸ்டோரேஜ் பண்ணிகிட்டே வச்சுட்டே இருந்தான். அதுதான் தேவனுக்கு அங்கே தேவைப்பட்டுச்சு. ரட்சிப்பு எங்கே வந்துச்சு? ஒன்றத்தில் என்ன இருக்குன்னு பார்ப்பாரு. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவன் குடும்பம் தூக்கிடுவார். உன்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்துட்டு குடும்பத்தை தூக்கிடுவார். உன் அக்கம் பக்கத்தை தூக்கிடுவார். உன் சபையை தூக்கிடுவார். அதுக்கு என்ன இருக்குன்னு என்கிட்ட?
5 அப்பம் 2 மீன் என்கிட்ட எப்பயுமே இருக்கணும். 5 கூழாங்கல் கவனி என்கிட்ட எப்பயுமே இருக்கணும். உண்மையா இல்லையாங்க? என்னது வசனமும் வார்த்தையும் தேவனுடைய புரிதலும் என் கூட இருக்க 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 என்ன பண்ண போகிறேன்? என்ன சொல்லிட்டாரு? கண்டுபிடிச்சே வாரு. ஏன்னா அவர் தேடுற வேலை தானே. பூமி எங்கும் மனுபுத்திரம் மேல் என் கண்கள். உண்மையா இல்லையா? தேடிக்கிட்டே இருக்கிறா இல்லையா? அப்போ தேடுறப்ப எனக்கு கண்டுபிடிக்கணும். என்ன ஒன்றும் ஒரு சிக்னல் வேணும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அந்த 5 அப்பம் 2 மீன் என்கிட்ட தான் இருக்குது. உண்மையா இல்லைண்ணே? 5 அப்பம் 2 மீன் ஏன்ட்ட தான் இருக்குது. 5 கூழாங்கல் கவனி ஏன்ட்ட தான் இருக்குது. அப்படின்னு அப்பப்போ நான் என்ன பண்ணுறேன்? வாயை திறந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். தேவன் நல்லவர், தேவன் வல்லவர், எனக்காக யாவும் செய்து முடித்திருக்கிறார். நான் சொல்ல 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 என்ன ஆகுது? கல்லை சேர்த்துக்கிட்டே இருக்கேன். யுத்தத்துக்கு போஷிக்கிறதுக்கு 5 அப்பம் 2 மீன் என்ன பண்ணுறேன்? சேர்த்துக்கிட்டே இருக்கிறேன். இதுதான் உலகத்துக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதான் சொல்ல உங்களை உலகத்துக்கு ஆசீர்வாதமாக வைக்கிறேன். உன்ட்ட என்ன இருக்கு அப்படின்றாரு. எனக்கு இருக்காண்டவர் என்ன இருக்குது? நீ உங்கள் வார்த்தையும் உங்களுடைய கிருபையும் என் கூட இருக்குது. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் நல்லவர், செய்கிறதுக்கு வல்லவர் சொல்லிகிட்டே இருக்கேன். அவர் சொல்லிகிட்டே இருந்ததுனா செய்கிறவர்னு நம்பிக்கிட்டே இருப்பேன். அப்படி நம்புறவன் மூலியமாக தேவன் செய்ய அந்த இடத்துல முடிவு பண்ணுறாரு, தேர்ந்தெடுக்கிறாரு. ஒரு வருஷம் தான் வச்சுருக்கோம். சரி, அடுத்த வருஷத்துக்கு வைப்பா, அடுத்த வருஷம் வச்சுப்பா. 27. நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். எப்படி சொல்றாங்க? அல்லேலூயா. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஃபர்ஸ்ட் நேம் அப்படிதான் அர்த்தம். முதற் பேர். அதான் உண்மையா? அவர் தலைப்பில் மூலியமாக நான் அவருக்கு தலைப்பில்லையா ஆக்கப்பட்டேன். உண்மையா இல்லையா? அவர் தலைப்பில் மூலியமாக நான் அவருக்கு தலைப்பில்லையா ஆக்கப்பட்டேன். உண்மையா இல்லையாங்க? அல்லேலூயா. ஃபஸ்ட்டே பாருங்களேன். ஒன்று நான் கண்டுபிடிச்சோன்னே உன்னை தூக்கிட்டு என்னது? நீ தான் எனக்கு முதற்பேரான குமாரன். ஒவ்வொரு பதவியும் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தெரியாது. இந்த பதவியெல்லாம் நீங்கள் உங்களை நினச்சி ஃபீல் பண்ணுங்களேன். தேவன் அவ்வளோ எப்படி சொல்கிறது? ஒரு சாதாரண ஒரு ஆளை வந்து பாஸ்டர் நீங்கள் வாங்க, இன்றைக்கி எங்கள் சபையில் நீங்கள் தான் வந்து பிரசங்கம் பண்ணணும், ஒரு முக்கியமான ஒரு ஆளை அவளை வச்சுக்கணும் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டாருன்னா 3 நாள் தூக்க மாட்டாங்க. உண்மையா இல்லையா? அதுக்கான ப்ரிப்ரேஷன் நடக்கும். அதுக்கான எல்லா விஷயம் நம்மளோட அழைச்சிருக்காங்கல்ல, அதுக்காக என்ன பண்ணுவோம்? எக்கச்சக்கம் ப்ரிப்ரேஷனாக இருக்கும். ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ தான் எனக்கு முதற்பேரான குமாரன், நான் உன்னை முன்னாடி நிப்பாட்டுறேன். அப்போ நான் என்ன ப்ரிப்ரேஷனில் இருக்கணும்? நான் எவ்வளோ ப்ரிப்ரேஷன் அந்த இடத்துல இருக்கணும்? அப்படின்னா நான் ஃபுல்லாக தேவன் என்ன பண்ணணும்? வசனம் அவரை புரிந்து கொள்ளுதல் நான் அப்படியே ஊறி போய் கிடக்கணும். எப்பேற்பட்ட காதுகள் எனக்குள்ளே வந்து யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு என்ன பண்ணாது? தேவன் முன்னாடி நான் எப்படிவேன் அப்படியே கெத்தாக நிற்கணும். அதான் தேவன் சொன்னார். அதான் எங்கள் பிள்ளை சொல்லிச்சு, யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறாங்கப்பா, இவர் எனக்கு ஒருபோதும் துரோகம் நினைக்க மாட்டார், இவர் எனக்கு ஒருபோதும் துரோகம் நினைக்க மாட்டார், இவர் எவ்வளோ பேரெல்லாம் கைவிடட்டும், இவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார். அப்படி ஒரு தடவை நீங்கள் கைவிட்டீங்கன்னா நான் சோர்ந்து போயிடுவேன். ஒரு தடவை என்னை கைவிட்டீங்கன்னானே சோர்ந்து போயிடுவேன். இந்த மண்ணோட என்ன பண்ணும்? இந்த ஆத்மா இந்த மண்ணோட ஒட்டி இருக்கிறது. நான் சோர்ந்து போயிடுவேன். மனுஷனுக்கு எம்மாத்திரம் தாய் கேட்குறாரு, மனுஷன் எம்மாத்திராண்டவர் உங்கள் முகத்தை நீங்கள் மறைச்சிங்கன்னா மனுஷன் எம்மாத்திரம். கிறிஸ்துவை விட்டு ஒரு நிமிஷம் இதாக என்ன பண்ணார்? தன் முகத்தை மறைத்தார். அங்கே என்ன பண்ண முடிச்சு? மரணத்துக்குள்ளே போகிறப்ப என்னாச்சுங்க? ஒரு நிமிஷம் பைபிள் இருக்குது, வசனம் ஏசியாவில் இருக்குது. ஒரு நிமிஷம் என்ன பண்ணார்? அவர் தன் முகத்தை மறைத்தார். அவருக்கு மறைச்சோன்னு என்னாச்சுங்க? மரணம் திருப்பி. அதான் சொல்ல தாவி சொல்கிறாரு, அப்படி தயவு செய்து மறைச்சிடாதீங்க, அப்படி தயவு செய்து. அது சொன்னேன், உனக்கு விரோதமாக நான் மறைக்காமல் இருக்கணும்னா அவருக்கு விரோதமாக நான் மறைச்சேன். அல்லேலூயா. உனக்கு நான் விரோதமாக மறைக்கக்கூடாதுன்றக்காக தான் அவருக்கு விரோதமாக என்ன பண்ணேன்? மறைச்சேன். பாருங்களேன், எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். தேவன் அவரே இந்த பூமிக்கு வந்து அவரே எல்லா காரியங்களையும் எடுத்துக்கிட்டு அவரே எல்லாத்தையும் பண்ணி இப்படி இருக்கவ நம்ம என்ன பண்ண முடியாது? தேவனுடைய அன்பை யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்களோ, தேவனுடைய அன்பை யாரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவருடைய கேரக்டருக்குள்ளே போகிறீங்களோ, ரொம்ப நம்ம என்ஜாய் பண்ணலாம். அப்படியே லைஃப்பை தாவீது அப்படி தான் என்ஜாய் பண்ணார். அப்படி என்ஜாய் பண்ணி கடைசியில் பார்த்தா சகஜமாயிட்டாராம். கடைசியில் எப்படி ஆகிட்டாரு? சகஜமாக பேச ஆரம்பிச்சாராம். இப்படி பண்ண முடியாது, அப்படின்னா பண்ண முடியாது, நீ எப்படின்னா இருக்கிற. ஏன்னா அவர் அங்கே என்ன பண்ணிட்டாரு? சத்தியம் பண்ணி எழுதி சொல்லிட்டாரு. அதனால் என்ன பண்ணுறாரு? அவர் வார்த்தைகள் உண்மை உள்ளவர், அவர் உண்மையாக இருப்பார். நான் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவர் உண்மையாக இருப்பான்றதை புரிஞ்சுக்கிட்டனால இவன் அப்பவே என்ன பண்ணுறான்? அவரோட சண்டை போடுறான்.
இதை பண்ணுங்க, என்னை விட்டு அப்படி போயிட்டீங்க, இப்படி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி இதோட உரிமைகளை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகிறான் தாவீது. அல்லேலூயா. அடுத்து வாசிப்பா சொல்லலாம் அப்படி ஃபுல்லாக வாசிட்டோப்பா. சரி 45 வாசி 5 வாசிக்க ஆரம்பிச்சோம். அவன் வாலிப நாட்களை குறித்து அவனை வெட்கத்தால் மூடுவீர். எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் மறைந்திருப்பீரோ? உமது கோபம் அக்கினியைப் போல் எரியுமோ? எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் மறைந்திருப்பீரோ? உமது கோபம் அக்கினியைப் போல் எரியுமோ? என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்று நினைந்தருளும். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு என்ன கேட்குறாரு? நீங்கள் கோவப்படுறீங்க, நீங்கள் பயமாக டென்ஷன் ஆகிறீங்க, பட்டு எதிரே கோபமாக இருக்கீங்க, அப்படின்னா இருக்கீங்க அப்படி. அப்போ நீங்கள் மனுபுத்திரனை சிருஷ்டித்தது அதான் கேட்குறாருங்க. என்ன கேட்குறாரு? வீணோ நல்லா வாசிப்பா, நல்லா வாசிப்பா. சிருஷ்டி நினைத்தருளும் பாருங்க. நம்ம கூட ஆப்ஷனாக கூட கேட்கல, எதுக்கு நீ படைச்சது கேள்வியே அதான் கேட்குறாரு. நீங்கள் மனுபுத்திரனை சிருஷ்டிப்பது வேண்டியது என்ன? இப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு, இப்படி நாங்கள் அழுது, இப்படி நாங்கள் புலம்பி இப்படி செய்கிறதுக்கு எங்களுக்கு எதுக்கு நீங்கள் படைக்கணும்? மேலேங்க நீங்கள் நிறைய பேர் கேட்டுப்பீங்க, கேட்க மாட்டீங்களா? தாவீதுக்கு சீடரில் என்ன போட்டிருக்கு? சிருஷ்டியானது சிருஷ்டிகரை பார்த்து கேள்வி கேட்கலாமோ அப்படின்னு ஒருத்தர போட்டிருக்கு. இது நார்மல் பர்சனுக்கு நல்லா கிடைக்குது. நார்மல் பர்சனுக்கு கண்டுபிடிக்கப்பட்டவங்க நீங்கள் நான் அப்படிப்பட்டவர்களே இல்லை. நான் கேட்குறேன், என் வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லை அப்படின்னா நான் படைக்கப்பட்டது காரணம் வேண்டியது என்ன? எங்கள் அப்பாட்ட கேட்கலாம்லங்க. நான் அவர்கிட்ட கேட்க முடியாது. உங்கள்கிட்ட கேட்க முடியுமா? நான் உங்கள்கிட்ட கேட்க முடியுமா? நான் கேட்க முடியாது. ஆனால் நீங்கள் அப்பாட்ட கேட்கலாம். கேட்க பெற்று கேட்கலாமா? கேட்க முடியாதா? கேட்கலாமா? கேட்கக்கூடாதா? உங்களுக்கு சரியான விதம் எந்த விதியும் செய்யாமல் இருக்கும் பொழுது எதுக்கு நீ என்ன கேட்க முடியுமா முடியாதா? அதை நான் உங்கள்கிட்ட கேட்க முடியுமா? என்ன நோவான எதுவுமே நீங்கள் செய்யலை, நீங்கள் எதுக்கு இங்கே உலகத்தை பிறந்தீங்க கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? முடியாது. உங்கள்கிட்ட கேட்க முடியுமாம்மா? நீங்கள் அட்டை கேட்க முடியுமா? இல்லை நீங்கள் நம்ம நான் மீன் குழம்பு கொண்டு வரீங்க, இந்த வாரம் நீங்கள் கொண்டு வரல, எதுக்கு நீங்கள் வந்தீங்க சர்ச்சுக்கு கேட்க முடியுமா? எனக்கு அது உரிமை இருக்கா? இல்லை. ஏதாவது எங்கள் அப்பாட்ட கேட்கலாம். என்னப்பா காலைல ஊரில் கறி எடுத்து தரேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் நாளைக்குன்னு சொல்லிட்டீங்க, ஏன் எடுத்துலேன்னு நான் கேட்க முடியும். உரிமை. இதை ஏன் நீங்கள் நான் தேவனத்தை பயன்படுத்த முடியாது? தேவனத்தில் பயன்படுத்த சிருஷ்டி வேணால் சிருஷ்டியை பற்றி கேட்காம இருக்கலாம். ஆனால் ஒரு தகப்பன்ற ஒரு மகன் கேட்காம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாவி அதில் தான் உணர்த்த வந்தார். தாவி அதில் உணர்த்த வந்த விஷயம் என்னது? நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி சிருஷ்டிகரை பார்த்து சிருஷ்டி கேட்க முடியும்? நான் சொன்னேன், அவர் சிருஷ்டிகரும் கிடையாது, சிருஷ்டியும் கிடையாது, அவர் எங்கள் அப்பா, நான் அப்போ இல்லை. அல்லேலூயா. இதை மறைச்சி தாங்க நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் சிருஷ்டிகராக இருக்கிற வரைக்கும் நான் சிருஷ்டின்னு வச்சுக்கலேன், நான் கேட்கக்கூடாது கேள்வி. அது உண்மையான விஷயம் தான், பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. என்னைக்கு அவர் ரத்தத்தின் மூலியமாக ஒவ்வொருத்தரின் பிள்ளைகளாக முடியும் அவனுக்கு புத்திர சுவாசன ஆவியை கொடுத்துன்னு சொன்னாரோ அன்னைக்கு நீங்கள் யாராக மாற்றப்பட்டோம்? மாற்றிட்டீங்கல்ல. அப்போ அது உரிமையை நான் டேக்கர் பண்ணுறேன், நான் அந்த இடத்துல எடுக்கிறேன். நீ சொல்லுங்கள், நிறையா பேர் சொன்னா நீ எப்படி தேவன்ட்டு கேட்கலாம்? தானே தேவனால தான் கேட்க மாட்டேன், எங்கள் அப்பாவை நான் பார்க்குறேன், நான் கேட்பேன். அல்லேலூயா. இது தாங்க, இப்படி தாங்க என் மகன் இது பேசுனான், இப்படி தான் என் மகன் இது. அப்படியே ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சேன். நானே இவ்வளோ யோசித்து பண்ணுறப்ப தேவன் எவ்வளோ எடுத்துக்கிற மாட்டார் அட்வான்டேஜ். நீங்கள் பேசுகிறதாங்க ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்குவார். அப்படி இப்படி பேசணுன்னே அப்படியே யோசிக்கிறாரு, நான் இப்படி கேட்குறேன், நான் ஏன் படைச்சே நான் கேட்குறானே, நான் ஏன் அவர் கூட தனிப்பட்ட முறையில் கேட்கலங்க, அவர் ஹோல் மனிதருக்கும் பேசி முடிச்சிட்டார் இந்த இதில். உண்மையிலையா? நீ மனுபுத்திரனை சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? நீ கோபமாக இருப்பீங்களோ, டென்ஷனாக இருப்பீங்களோ, அது மாதிரி அசனம் தான் சொல்லுது. வாசிங்க, 100 ரூபா வாசிக்க முடிப்போம். எது வரைக்கும் கர்த்தாவே என்றைக்கும் நீயே மறைந்திருப்பீரோ? எப்படி இருக்கிறாங்க? கோபம் அக்னியை போல என் முன்னாடி எரியுமா? என் முன்னாடி எரியுமோ? அந்தளவுக்கு உங்களுக்கு பவர் வந்துச்சா அப்படின்னு அர்த்தம். உண்மையை சொல்ல தானே. இப்போ எங்கப்பா ஓய் அடிக்கிறாரா? அடிச்சுடுவீங்களோ? என் மைண்ட் கேட்பான்.
அடிக்க போனோம்னா என்ன சொல்லுவேன், எங்கள் அடின்னு பார்ப்பான், அடி பார்ப்பான், அடி அப்படின்னா அது கேட்கறதே அடிக்க விட்டுருவோம் மனசை. உண்மையா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்க ஓங்கணுன்னே அடிச்சு அடி பார்ப்போம். தாவீது அதானே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நீ மறைஞ்சிருப்பீரோ, நாங்கள் தனியாக ஒருத்தர் தேடிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஒளிஞ்சு பிடிச்சி தரீங்களா, மறைஞ்சிருப்பீங்களோ நீங்கள்? முடியாது. உன் கோபம் அக்னியை போல என் மேலே பற்றி எரியுமோ? முடியாது. ஏன்னா நீங்கள் என்னை கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் ஸ்பெஷல். அல்லேலூயா. நாங்கள் இல்லை, நம்ம என்ன பண்ண முடியாது, நீங்கள் டச்சே பண்ண முடியாது, டச்சே. ஆனால் அப்புறம் முடியாரு என்னாலேன்ட்டார். என்னால் அதனால தாங்க இன்னைக்கு வரைக்கும் உங்கள் பின்னாடி ஏன் முன்னாடி சுற்றி வந்து என்ன பண்ணுறாரு, விடாமல் துரத்திக்கிட்டு இருக்காரு நம்மளை. உண்மையா இல்லையாங்க? அல்லேலூயா. நீ ஃபீல் பண்ணிங்களா? விடாமல் என்ன துரத்துறாருங்க. எங்கே போனாலும் நிப்பாட்டிக்குவார். இங்கே வா, இங்கே போவாது, அங்கே நிப்பாடி, இங்கே நில்லு, போ, வா, இப்படி போ. நானும் நிறைய தடவை டென்ஷன் ஆகியிருக்கேன் அவரை. அல்லேலூயா. உண்மையா இல்லைண்ணே? கண்டிப்பாக அதெல்லாம் போய் சொல்லக்கூடாது. நிறைய யாரும் என்ன பண்ணி நான் டென்ஷன் ஆகிருக்கேன். அதுக்கு நான் ஒரு நாளும் பயந்தே கிடையாது. என் தகப்பன் என்னை எந்த சூழ்நிலை என்ன பண்ணுவார், அவர் அவர் மேலே அன்பு வச்சுருக்காருங்க. அவர் மேலே அன்பு வச்சுருக்காருங்க. அந்த அன்பு என்னது? பிரதான விஷயம் என்ன பைபிள்லேயே? உண்மையா இல்லையா? அது அவர்கிட்ட இருக்கா இல்லையா? அவர் கடைப்பிடிப்பாரா, கடைப்பிடிக்க மாட்டாரா? பைபிள் வார்த்தையை நம்ம எப்படி கடைப்பிடிக்கிறோமோ அதே மாதிரி அவருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னது, இதில் இருக்கிறதா அவருக்கும் நமக்கும் தான். இதில் எதாவது மாற்றி எழுத போகிறாரா? அதான் அடுத்த வருஷம் வாசிக்கிறார். வாசிப்பா. மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்துமாவை பாதாள வல்லடைக்கு விலக்கி விடுவிக்கிறவன் யார்? ஆண்டவரே, தாவீதுக்கு ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? ஆமென். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நான் சொன்ன நம்ப மாட்டீங்களா இல்லையா? அப்போ சொன்ன நம்ப மாட்டீங்களா? என்ன பண்ணிக்காரு தாவீதா? இன்னும் ஆழமாக சொல்ல முடியாது. சொல்லுங்க. உடன்படிக்கை கூட மீறப்பட்டிருக்கு. சத்தியம் ஒரு நாள் என்ன பண்ணாது? சத்தியம் பண்ண உடன்படிக்கைன்றது எளிய கூக்குறது. உண்மை இல்லையா? சத்தியம்ன்றது கையை பிடிச்சி சொல்லுங்க. இப்போ சத்தியம் பண்ணுறான்னு சொல்லுவேன். சத்தியமாக அப்படின்னு அதெல்லாம் முடியாது. கையில் அடி சொல்லு. அல்லேலூயா. உண்மையாக இருக்கா இல்லையாங்க? உடன்படிக்கைன்றது எளிய கூக்குறது. ஓகேவா? நிறையா தான் மாற்றப்பட்டுச்சு. நிறைய இடம் தான் அது மாற்றப்பட்டுச்சு, மீறப்பட்டுச்சு. அது கதை சொல்லு வேணாம், கிட்ட வாங்க, கை நீட்டுறேன், சத்தியம் பண்ணுங்க. அல்லேலூயா. இங்கே வச்சாருங்க. மீறவே பிடிச்சி சொன்னார். என்ன சொன்னார்? அசிப்பா. ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? எங்கே? நீ சத்தியம் பண்ணீங்களா எனக்கு உண்மையின்படி? சும்மா கூட இல்லைங்க, விளையாடி சத்தியம் பண்ணிட்டேன் இல்லை. எதுபடி? உங்கள் உண்மையின்படி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கல்ல, பூர்வ காலம் முதல் அந்த கிருபை எனக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, அது இப்போ எங்கேன்னு கேட்குறேன் பாருங்க. அது வந்துச்சுன்னா கோபமும் எல்லாம் என்ன பண்ணிடும், விலகி ஓடிடும். அது எங்கே? இதவே சும்மா முன்னாடி கோபப்பட்டே இருக்காதிங்க. ஒரு சத்தியம் பண்ணுன்னு சொன்னீங்கல்ல, கோபத்துக்கு ஒரு சத்தியம் பண்ணல. உன் மேலே கோபமாக எப்பயுமே இருப்பேன்னு சத்தியம் பண்ணாரா? உன் மேலே எப்பயுமே நான் மறந்து சத்தியம் பண்ணாரா? இல்லை. எதுக்கு நீ சத்தியம் பண்ணீங்களா அதை எங்கே? எதுக்கு நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களா அதை எங்கே? எனக்கு சத்தியம் பண்ணி சொன்னீங்கல்ல அது எங்கே அப்படின்னு என்ன பண்ணுறாரு? ஆசிபா. ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவின் காலடிகளையும் நிந்திக்கிறபடியினால் கர்த்தாவே, உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும் வலிமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும். ஆமென். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்போ தாவீது எந்த அளவுக்கு கர்த்தருடைய பிரசன்ஸ், அவருடைய கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மை இல்லையா? நம்ம ஒரு நாள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பேசுகிறதுலாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் நிறைய விஷயங்கள் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம். உண்மை இல்லையா? தேவனிடத்தில் பேசுகிற விதத்தில் நிறைய டிஃப்ரெண்ட் நம்ம பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் தேவனிடத்தில் சொல்லுங்கள். நான் கண்டுபிடிக்கப்பட்டவன். முதல் விஷயம் என்னது? நான் கண்டுபிடிக்கப்பட்டவன். உண்மையா இல்லையாங்க? என்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்கப்பட்டேன். நான் 5 அப்பம் 2 மீன் நமக்குள்ள இருக்கு. ஆசீர்வாதப்படி வித்து அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஆசீர்வாதப்படி வித்து என்னக்கிட்ட அதான் உண்மை. அதான் தான் சொல்லுவேன். என்கிட்ட இருக்கு வசனமும் வார்த்தையும்
அவருடைய கேரக்டர் புரிஞ்சுக்கிற விதமும் என்கிட்ட இருக்குது. அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், கண்டுபிடிக்க மாட்டேன். அந்த அந்த மலைப்பிரசங்கத்தில் அந்த சிறுவன் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டானோ அப்படிதான் நீங்கள் நானும் இன்னைக்கு என்ன பண்ணுவோம், கண்டுபிடிக்கப்பட்டிருக்கோம். இதை ஒவ்வொரு நாளையும் தனித்தனியாக செப்பரேட்டாக எடுத்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை தேவன் என்ன பண்ண போறாரு, ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்காரு. நீ ஃபீல் பண்ணி பாருங்க, நிச்சயமாக நடக்கும். உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நடக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள, அப்புறம் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே அது அப்படியே என்னது எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ரேஷன் மொத்தத்தையும் என்ன பண்ணுது, ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும். அதுதான் விஷயமே. நீங்கள் உணரணும், நான் தான் அந்த 5 2 மீன். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மீத 12 கூட நீங்கள் நல்லா தூக்க போகிறோம். ஹல்லேலூயா. என்ன ஆசீர்வதிக்கப்பட்டனா இல்லை, மீதம் 12 கூட யாருக்கு தான், நமக்கு தான். ஹல்லேலூயா. எஸ். அப்போ தாவீது எந்த அளவுக்கு தேவனோட பேச ஆரம்பிக்கிறோம். நான் சொல்கிறேன், நீ சத்தியம் பண்ணி கொடுத்த முடியும் பூர்வீக காலத்து கிருபை எங்கே என் வாழ்க்கையில்? எவ்வளோ பார்த்தாலும் கோபமாக இருப்பீங்களா? எவ்வளோ பார்த்தாலும் என் மேலே வெறுப்பாக இருப்பீங்களா? எது செஞ்சாலும் நீங்கள் மேலே, அது உங்களுடைய கேரக்டர் கிடையாது. அது உங்கள் கேரக்டரு கிடையாது. உங்கள் கேரக்டர் என்னன்னா, என் கையை பிடிச்சி சத்தியம் பண்ணி பூர்வ காலத்து கிருபையை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, அதை எங்க? ஹல்லேலூயா. எப்படி கேட்குறாங்க, அது எங்க? நீங்கள் மரணபுத்திரனா என்ன சொல்லு, சிருஷ்டிக்க வேண்டியது என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் 4ஆம் விஷயம் நல்லா சொல்லலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவ பூமிக்கு கொண்டு வந்த காரியம் உண்மையாலே, மனுபுத்திரனை நீங்கள் சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? இன்னும் ஆழமாக போவோமே. அடுத்த வாரம் எடுக்கலாம் நினச்சேன், ஸ்டார்டிங் சொல்கிறேன். தாவீது கேட்குறாரு, நீங்கள் மனுபுத்திரனா சிருஷ்டிக்க வேண்டியது, மனுபுத்திரனா இயேசு கிறிஸ்துவ அந்த பூமியில் சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? அதான் அடுத்த கொஸ்டின். அடுத்த வாரம் பிரசங்கமே தான். மனுபுத்திரனா அப்படி எடுத்துங்க, மனுபுத்திரனாய கிறிஸ்துவ இந்த பூமியில் சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? நோக்கம் என்ன? இந்த நோக்கத்தை என்னென்னு அடுத்த வாரம் நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்துட்டு போவோம். சரிங்களா? 2மே நமக்கு ஜாயின் ஆகும். ஓகேவா? ஹல்லேலூயா. எஸ். தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. நிறைய காரியங்கள் நம்ம தேவனை குறித்து வருங்காலத்தில் பார்ப்போம் நம்ம. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகா இரக்கம் கிருபை நிறைந்தவரே, நம்ம நாம பஸ்ஸோடதுக்கப்பட இந்த அருமையான வேலைக்காக நன்றி. எஸ் லார்ட். மனுபுத்திரன் இந்த பூமியில் சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நீங்கள் சிருஷ்டித்ததுக்கான நோக்கம் என்ன? எஸ். நான் வருங்காலத்தில் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். எங்கள் கூட இருங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். முறை கரங்களை தட்டி நம்ம கடவுள் தேங்க்ஸ் பண்ணுவோமா? என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, தீமைகள் என்னை சூழும் நேரம், தீமைகள் என்னை சூழும் நேரம், இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். அப்படியே தாவீது சொல்கிறார் இல்லையா, எவ்வளோ சூழ்நிலை மத்தியில் இருக்கிறேன், நீங்கள் உடன்படிக்கிறீங்க, எனக்கு உறுதிப்படுத்துங்க. அல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இப்பொழுதும் கூட நாம் தொடர்ந்து இந்த வேலையை காணிக்க வேலையில் இருக்கபடினாலே அருமையான பாஸ்டர் நோவா பிரதர் அவங்க ஃபேமிலியிலேருந்து ஒரு பாடல் பாடுவாங்க. அப்பொழுது க்ளோரி காணிக்கை சேகரிப்பாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. வாங்க ஐயா. நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை,
பெரியவனாக்கியது உங்க கிருப 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 நீதிமானாய் மாற்றியது உங்க கிருப நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருப நீதிமானாய் மாற்றியது உங்க கிருப நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருப 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 கட்டுகளை நீக்கினது உங்க கிருப காயங்களை கட்டியது உங்க கிருப கட்டுகளை நீக்கினது உங்க கிருப காயங்களை கட்டியது உங்க கிருப 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம் தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம் கிருபையால் நிலை நிற்கின்றோம் தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஸ்தோத்திரம். சின்ன சாட்சி சொல்லுங்கள். ஒரு சின்ன சாட்சி, சின்ன சாட்சியில் பெரிய சாட்சி. அப்போ அதெல்லாம் ஒன்று நோ ப்ராப்ளம். ஒரு 16,000 ரூபா பிரச்சனை கட்டி ஆகணும். நாளைக்கு வந்துடுமே என்ன செய்யணும்னு மனைவி புலம்பிட்டே இருந்தேன். புலம்புறதை நிப்பாட்டு, ஆண்டவர் நம்மோடு இருக்கார், அவர் பெரிய காரியங்களை செய்வார். நான் இன்றைக்கி வரைக்கும் அடிக்கடி சொல்கிறது, என்னோடு இருப்பவர் பெரியவர், நேர்த்தியாக செய்கிறதேவன் என்னோடு இருக்காருன்னு அடிக்கடி சொல்லுவேன். நான் இந்த வசனத்தை சொல்லிகிட்டே இருப்பேன். அதனால் வெட்கப்படும்படியாக என்னை செய்ய மாட்டார், அவர் செய்வார்னு சொல்லி நான் உறுதியாக இருந்தேன். அதே கொடுக்கக்கூடாதுன்னு இருந்த நபரை கொடுக்கும்படியாக அந்த காரியத்தை அதை செய்து முடிக்கும்படியாக என் தேவன் கிருபை பாராட்டினார். அவர் வைத்த அன்பு மாறாது. அன்றைக்கி சங்கீதத்தில் அண்ணன் சொன்ன போல் அவருக்கு கண்டுபிடித்துட்டார், என்னை கண்டுபிடிச்சிட்டாரு. இன்றைக்கி வரைக்கும் தோல்வியே இல்லை, எல்லாத்தையும் வெற்றியை தான் கொடுத்துருக்காரு. எந்த சத்துரு என்னென்ன செஞ்சாலும் எனக்கு ஜெயத்தை கொடுக்குற தேவன் என்னோடு இருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அதனால் நீங்கள் பாக்கியவானாக இருக்க உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம் கர்த்தர். இப்பொழுதும் கூட நம்முடைய சபையின் சார்பாக பிறந்தநாள் திரும்ப நாளுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம சபையை சார்ந்திருக்கிற நம்முடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த நாட்களில் இந்த செப்டம்பர் மாதம் இன்று தொடங்கி வருகிற 15ஆம் தேதிக்குள்ளே இருக்குமானால் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த பிறக்க போகிற வாரத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஏன்னா போன வாரம் ஜெபித்து முடிஞ்சது. இன்று 8 முதல் ஜெபிப்போம். 8 முதல் வருகிற 15ஆம் தேதிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காகவும் பிறந்தநாள் திருமண நாள் ஜெபிப்போம். நம்ம கண்களை முடி ஜெயிப்போம். அக்காவுக்கு எத்தனாம் தேதி முடிஞ்சு? சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமீன் ஆமீன் ஆமீன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். நன்றி சப்பா, நல்ல வேலைக்காக நன்றி சத்திர இஸ்லாமத்தினால இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வாரத்திற்குள்ளாக பிறந்தநாள் கொண்டாடுற உங்களுடைய பிள்ளைகளை இயேசு நாமத்தில் நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். ஆண்டவரே இங்கே அமர்ந்திருக்கிறவர் அநேகர் ஆண்டவர் இவருக்குள்ளே இருக்குமானால் அவர்களை ஆஸ்வதிக்கிறோம். இவருடைய சார்ந்து குடும்பத்தை சார்ந்திருக்கிறவர்களும் இந்த வாரத்திற்கு இந்த மாதத்தில் இந்த வாரத்துக்குள்ளே இருப்பார்களானால் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் இந்த செப்டம்பர் இன்று 8 முதல் வருகிற 15 தேதிக்குள்ளே இருக்குமானால் உங்களை ஒவ்வொருவரையும் வார்த்தையின் வெளிச்சத்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை பிறந்தநாளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறேன் சுனாமத்தினாலே. நீங்கள் ஆண்டவரை அநேக ஜாதிகளுக்கும் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் வெளிச்சத்தை காணும்படிக்கு ஆண்டவர் நீதிமான் சிரசு மேல் ஆசீர்வாதம் ஊற்றப்படும் என்ற அபிஷேகத்தோடு கூட இந்த புதிய அபிஷேகம் புதிய பொலிவுடன் புதிய எண்ணினாலும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் போகிற இடமெல்லாம் அவர் உங்களோடு கூட இருந்து வழிநடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் இன்று இருப்பதை பார்க்கலாம், இன்னும் 1000 மடங்கு எல்லாவற்றையும் நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படிக்கு என் தேவனை கர்த்தர் சொன்னபடியே செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பயப்படாதீர்கள், பலங்கொண்டு திடமனதார்கள். இந்த வருஷத்தை கர்த்தர் நன்மையினால் முடிச்சு விட்டுவார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.
திருமண நாள் கொண்டாடுகிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக குடும்பத்தின் சார்பான இயேசு நாமத்தில் ஆஸ்வதிக்கிற சபையின் சார்பாக ஆஸ்வதிக்கிறோம். ஞாபக கண்களை மூடி இந்த ஆண்டு வரை இந்த மாதத்துக்குள்ளாக திருமண நாள் காண்கிற அன்பு தேவ பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆஸ்வதித்து தேவன் இணைத்தது அப்படி வருகை மட்டும் இவர்கள் ஒருமித்து வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கும்படிக்கு சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்த மறுபடியும் சொல்ல மாறும்படிக்கு கணவன் மனைவி உறவு அந்த பிள்ளைகளுடைய அன்பு சிநேகம் என்றும் ஒருமனப்பட்டு இருப்பதாக, உன் அலங்கத்துக்குள் சந்தோஷமும் உங்கள் அரண்மனைக்குள் சுகம் இருப்பதாக என்ற வார்த்தையின்படிக்கு திருமண நாள் கொண்டாடுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆண்டவரை எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படிக்கு என் தேவனாய் கர்த்தர் உங்களை கண்மலில் தேடினாலும் உச்சிதமான கோதுமையினாலும் ஆண்டவரை பாலும் ஓடு தேசத்தினோட அந்த அபிஷேகத்தின்படி உங்களை கானானுக்குள்ளே கர்த்தர் நடத்துகிற நன்றி செலுத்துகிறோம். அநேக ஜாதியிருக்கும் சந்ததியிலுக்கும் நீங்கள் தாயின் தகப்பனமாக இருக்கும்படிக்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட அந்த பாத்திரத்தை இயேசு நாமத்தில் ஆஸ்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். இன்னுமா ஒரு ஜெப குறிப்பு. திருமணத்துக்காக ஆயத்தமாக இருக்கிற அன்பு வாலிப பிள்ளைகளாக ஜெபிக்க போனேன். அநேக திருமணத்துக்கு ஆயத்திருக்காங்க. நல்ல ஏற்ற துணை எனக்கு வந்தால் நல்லா இருக்குன்னு மணமகன் வீட்டார் மணமகளுக்காகவும் மணமகள் வீட்டார் மணமகனுக்காக காத்திருக்க காலங்கள் இருக்குது. ஆகையால் இந்த திருமணத்துக்காக ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு வருகின்ற நாட்களில் அது சீக்கிரமாக ஏற்ற துணையை கர்த்தர் கொடுக்க முடியாங்க, அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாத கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். அநேக ஜெப விண்ணப்பங்கள் அநேக போன்கால்கள் எங்களுக்கு வந்திருக்கிறபடினாலே எல்லாருடைய அன்பு மணமகனுக்கான ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஏற்ற மகளை ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதித்து கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமாய் வாழ்ந்த சுகமாக இருக்கும்படிக்கு தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதேபோல் ஏற்ற துணையை பிள்ளைகளுக்கு கொடுங்க, ஏற்ற மணமகனை கொடுங்க, ஏற்ற மணமகளை கொடுங்க. நீங்கள் ஆயத்தம் பண்ண எதுவோ அது வாய்க்கும் ஆண்டவரே, நீங்கள் சேர்க்கிறது எதுவோ அது சேரும் ஆண்டவரே. நீங்கள் இணைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதிரெதிர் காலத்தில் நேற்றைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை வரப்பண்ணி இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று அவள் சாட்சி சொல்லும்படிக்கும் ஆண்டவரே, திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு அது சீக்கிரத்தில் காரியங்களை வாய்க்கு பண்ண பிறகு நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் நீதிமான் விரும்புகிற காரியம் நான் உன் மன விருப்பத்தைப்படி தந்து அருள்வேன். நீ யோசிக்கிறது எதுவோ அது உனக்கு வந்து சேரும்ன்றது போல பிள்ளைகள் விருப்பத்தை நிறைவேற்ற நீர் வல்லவராக இருக்கிறேன் என்று உங்களுடைய பாதப்படி ஜெப குறிப்பு வைக்கிறோம். கர்த்தர் தாமே அதை ஆஸ்வதிக்க நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இன்னுமாக சபையினுடைய கிராஸ் இருக்குமா தெரியுது. இன்னுமாக சபையினுடைய அறிவிப்பு ஒரு சில அறிவிப்பு அறிவிச்சுறேன். வருகின்ற அக்டோபர் மாதம் நம்ம சபையில் ஞானஸ்தானம் இருக்குது. நீங்கள் பேர் கொடுக்குறவங்க என்ன செய்யலாம், நீங்கள் பேர் கொடுக்கலாம். இது செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி. வருகிற அக்டோபர் 8 ஃபஸ்ட்டு 2வது வாரத்தில் ஞானஸ்தானம் கண்டிப்பாக கொடுக்க போகிறோம். பேர் கொடுத்துருக்கீங்க, இன்னும் கொடுக்காதவங்க கொடுங்க. ஒருவேளை நம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை ஊழியர் சார்பாக நீ கேட்டுக்கொண்டு இருக்கிற நண்பர்கள் நீங்களும் இந்த சபையின் சார்பாக ஞானஸ்தானம் எடுக்கணும்னா தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். வருகின்ற இன்னொரு சபை அறிவிப்பு. வருகின்ற சனிக்கிழமை 2வது சனிக்கிழமையாக இருக்குது. அப்படின்னாலே நம்ம சபையில் செகண்ட் சாட்டர்டே அந்த சிறப்பு ஆராதனை கூட்டம் நடைபெறும். நீங்கள் யாரும் மறந்துடாங்க. வருகிற 14ஆம் தேதி சனிக்கிழமை சிறப்பு ஆராதனை இருக்குது. சரியாக எப்பயும் போல 10:30க்கு ஆரம்பமாகும், 12:30க்கு முடிக்கப்படும். இதில் கலந்து கொள்ளுங்கள். ஆசிர்வாதம். உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் இருப்பார்களானால் நீங்கள் அழைச்சிட்டு வரலாம். எப்படின்னா அவங்க யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை விளைவினப்பட்ட இருப்பார்கள்னா அவர்களையும் அழைத்துவாங்க. அன்னைக்கு தேவனுடைய கிருபை மேலே இறங்கி அங்கே வருகிற யாவருக்கும் ஒரு தெய்வீக சுகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஒரு ஹீலிங் மிராக்கள் ஒரு ப்ரேயர் இருக்குது. எல்லாரும் ஆஸ்வதிப்பார். அவன் எப்பேற்பட்டவங்க இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் உறவினர் இருந்தாலும் நீங்கள் சமாதானத்தை அழைச்சிட்டு வாங்க. கர்த்தர் நீங்கள் போகும்போது விடுதலையோடு போகும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஆஸ்வதிப்பாரா. இப்பொழுதும் நம் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். உடன்படிக்கை என்பது எழுத்தினால் வந்தது. அவர் பண்ற வாக்குத்தத்தம் என்பது சத்தியம் என்பது. அல்லேலூயா. நல்ல அழகான ஒரு கருத்து. என் இதய பலகையிலே எழுதிடும் வார்த்தை, என் இதய பலகையிலே எழுதிடும் வார்த்தை, மையால் அல்ல கையாலே, மையால் அல்ல கையாலே எழுதிவிடும் ஏங்குகிறேன், எழுதிவிடும் ஏங்குகிறேன். ஒரு உடன்படிக்கை எழுத்துக்குரியது. பிராமிஸ் கட்டளை 10 கட்டளை கற்பனை எழுதப்பட்டது. அல்லேலூயா. அப்போ மோசே மூலிமா அந்த 10 கற்பனைகளிலும் அவர் இறங்கி வரும்போது ஜனங்கள் செய்த மீறுதலையும் கிருபத்தையும் பார்த்து பழையை உடைத்து போட்டார். அல்லேலூயா. அது எழுதுனதை
உடன்படிக்கை என்ன இருந்துச்சு? பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை உடைஞ்சு போச்சு. இப்போ புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை என்ன செய்யறான்னா நம்ம இதயத்தில் வாசம் பண்ணுறார். அல்லேலூயா. நம்ம இதயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுறார். அதனால சொன்னோம், இங்கே எனக்கு இதயத்தில் எழுதுங்க, மையால் அல்ல உன் கையாலே, மையால் அல்ல உன் கையாலே எழுதிவிடும் ஏங்குகிறே, எழுதிவிடும் ஏங்குகிறே. வார்த்தைக்குள்ளே கடந்து போவோம். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 34வது அதிகாரத்துக்குள்ளாக கடந்து போவோம். 1 முதல் 10 வசனம் வாசித்து நம் செய்தியை முடித்து ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்வோம். ஆமென். 1 வாசிப்போம், 10 வரைக்கும் வாசிப்போம். அல்லேலூயா. பழைய கட்டளை உடைக்கப்பட்டுச்சு. புதிய கட்டளை என்னன்னா தெய்வ சமூகத்தில் காலமே வந்து காத்திருப்பது. அல்லேலூயா. எத்தனை மணிக்கு வந்து காத்திருப்பது? அதிகாலமே. நான் உங்களை யாரும் தப்பாக சொல்லலை, வசனம் எழுதிக்க நான் சொல்கிறேன். உங்களுடைய விசுவாசம் பெரியது, தேவனை ஆஸ்வதிப்பார். அப்போ ஒரு மோசே தேவனுடைய சமூகத்தில் தேவனை தேடுதல் போகிறதுக்கு டைமிங் என்னென்னா, நான் வருவதற்கு முன்பாகவே நீ வந்து என்னை சமுதிரம் நெஞ்ச நீ காத்திருக்கணும், உன்னை காத்திருப்பது. ஏன்னா கர்த்தருக்கு காத்திருப்பது தான் புது பலன் அடைய முடியும். என்ன கர்த்தருக்கு காத்திருப்போம்னா, ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார், ஒரு வார்த்தை நமக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு, அதை நிறைவேற்ற வரைக்கும் கர்த்தர் சமுத்திரம் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். தம்பி கொஞ்சம் மண்டையிடம். அப்போ அவர் சமுத்திரம் என்ன செய்யணும்? நம்ம காத்திருக்கிறது வந்து பெரிய காரியமாக இருக்குது. எதுக்காக நான் காத்திருக்கணும்? நான் காத்திருக்கேன் என்ன பிரச்சனை? எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிக்க தரமாட்டாரா? தருவார். ஆனால் உனக்கு கொடுக்க ஸ்பெஷலாக கொடுப்பார். அல்லேலூயா. சில இடத்துல பாருங்கள், நம்ம சில தாமதமாகும் போது காத்திருக்கும் போது நம்ம நல்ல கிஃப்டாக வரும். பரபரப்புன்னு பறந்து போனோம்னா அவசரம் ஏதாவது தூக்கி கொடுத்துருவாங்க. ஆனால் பொறுமையாக இருக்கும்போது செலக்டோட என்ன செலக்ட் பண்ணி இவ்வளோ என்னது கொடுக்கலாம், இவ்வளோ பொறுமையாக இருக்காங்களே, என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கலான்னு அதை அளந்து தேவனை ஆசீர்வதித்து கொடுக்குறது. அல்லேலூயா. அதனால தான் பொறுமை உள்ளவன் பூமியை சுதந்தரிப்பான். அப்போ அந்த பூமின்ற வந்து வார்த்தையினுடைய பார்த்தா ஹார்ட், இதயம். அப்போ இந்த இதயத்தை எப்படி சுதந்திரிக்கிறதுக்குன்னா பொறுமை ரொம்ப அவசியம். எதுவுமே படபடபடன்னு பேசி படபடன்னு செஞ்சு எதுவுமே செஞ்சிட முடியாது. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு, காலமே வந்து. அல்லேலூயா. ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, அப்படியே பார்த்துட்டே இருப்பார், நம்மளையும் சிநேகிக்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. அது அப்படியே இந்த பார்வை ஈடு திரும்ப போவதாக, அப்படியே வீடு திரும்பி பாருங்க. நீங்கள் அவர் பார்க்க நீங்கள் பார்த்துருக்கு எத்தனை ஆசிரியப்பார். அப்போ காலமே எழுந்து வாசிங்க வாசிங்க வாசம் வாசிங்க. இதையே தான் காலைல 6ஆம் ஆண்டு சொன்னார். இங்கே சொல்லப்பட்ட வசனம் என்ன கேட்டீங்கன்னா, உன்னோட கூட ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலை மீது மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படக்கூடாது, இந்த மலையிலே ஆடு மாடுகள் மேயக்கூடாது. ஏன்னா ஒரு ஆலயத்திற்கு போகும்போது உலகப்பெருமான காரியங்கள் சூழ்நிலையிலே மனசில் வச்சுட்டு இங்கே வந்து உட்காந்தோம்னா அந்த மைண்ட்லேயே தான் இருப்போம். உதாரணம் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய ஊழியக்காரர் சொல்லுவாங்க, இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம சிலிண்டரை அமர்த்திட்டு வந்தோமா அமர்த்தலையா, அந்த மைண்ட் வந்துட்டாலே நீங்கள் சத்தியத்தை காதில் கேட்க முடியாது. வீடை பூட்டினோமா பூட்டலையா, உள்ள அவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கோம், இல்லை ஒரு வீடு பாத்திரம் கிடக்கு, ஏதோ 50 ரூபா பாத்திரம் பாத்திரம் இருக்குது, இன்றைக்கி ரோட்டை போகிறோம் என்ன செய்வோம், அல்ல வீடு பையில் போட்டு கொண்டு போயிடுவானே அந்த மைண்டு. இல்லை நம்ம வந்திருக்கோம், நம்ம விருந்தாடி வரேன்னு சொன்னாங்களே, நேரம் வீட்டில் வந்து உட்காந்துருப்பாங்களா, நம்மளும் இங்கே வந்து உட்காந்துட்டோமே சார் அப்படின்னு சொல்லி அந்த வெறுப்பான கசப்பு, இந்த மாதிரி மனதோடு கூட தெய்வ சமூகத்தில் அமர்ந்தீங்கன்னா அவருடைய தரிசனத்தை நீங்கள் கேட்க முடியாது. இது உண்மை. ஏன்னா நான் அந்த எனக்காக தான் உங்களுக்காக தான், நான் உட்காந்து பெரிய ஆள் எனக்காக தான். நானும் தெய்வ சமூகத்தில் 10:30 மணிக்கு ஆராதனைனா ஒரு 10 ஆளுக்குள்ள உள்ளே வந்து என்ன உட்காந்துடணும். உட்காரும்போது எனக்கு பெரிய சமாதானம் உண்டாகும். சொன்ன மாதிரி நான் இங்கே வருவதற்கு முன்னால் அவர் இங்கே உலாவி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு முன்பே வந்து சபையில் உலாவி கொண்டு இருக்கிறார். அவர் நேசிக்கிறார். ஏன்னா முதல் யார் வராங்களோ அந்த கிஃப்ட்டு ஏங்க, ஒரு ஓட்டப்பந்தத்தில் முதல் ஓட்டுறவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஆவிக்குரிய காரியத்தில் முதல்ல வந்து அமர்றவங்களுக்கு அன்னைக்கு தேவன் ஆசிரியக்க மாட்டேன்னு சொல்லிக்கிறார். அளவில்லாத ஆசீர்வாதம் ஊற்றப்படும். நீ யாராக இருந்தாலும் சரி, கர்த்தரை தேடுவதற்கு நன்மையும் குறைவிடாது. அதனால் ஆலயத்துக்குள் வரும்போது அப்போ தேவன் மோசே அந்த இடத்துக்கு போகும்போது, மோசே நீ இங்கே உள்ள சிந்தனையிலே கவலையில் நினச்சி வராத, நான் உன்னோடு பேசும்படி உன்னை அழைக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னோடு பேசும்படிக்கு உன்னை அழைக்கிறேன். நீ கீழே இருக்கிற மக்கள் மனுஷன் ஆடு மாடு மிருவஜி நம்பி அவங்களோட பார்வையில் நின்றுட்டு வந்திருந்தீங்கன்னா என் சத்தத்தை நீ என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது.
ஒருமனப்படும் போது ஒருமனப்படுன்றார் பட்டு மோசே அழைக்கிறாரு. அடுத்த வருஷம் வாசிப்போம். அப்பொழுது மோசே ம் முந்தின கற்பலகை எடுத்து ம் மொத்த 2 கற்பலைகளை இழைத்து ம் அதிகாலமே எழுந்திருந்து ம் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே ம் அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையை ஏறிடான். அடுத்து கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி ம் அங்கே அவன் அருகில் நின்று ம் கர்த்தருடைய நாமத்தை கூறினார். இப்போ அந்த மாதிரி ஒருமனப்படும் போது இந்த ஆராதனைக்கு வரும்போது இப்போ நீங்கள் ஆராதனை குறித்து பேச வேண்டியிருக்கு. இதுக்கு இன்னொரு அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இப்படி பேசணும்னு எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிடான்னு நான் பேசுகிறேன். அது என் மனைவியாக இருந்தாலும் சரி, என் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அல்லேலூயா, யாரும் சரி. நம்ம எங்கெங்கேயோ போகிறோம், என்னமோ சொல்கிறோம், 6 நாட்கள் நம்ம ஓடுறோம், பாடுறோம், ஆடுறோம், ஜெபிக்கிறோம், ஏதோ வேலைக்கு பண்ண செய்கிறோம். ஆனால் தெய்வ சமூகத்தில் காத்திருக்குது அப்போ 2 மணி நேரம், அல்லேலூயா, 2 மணி நேரம் அவர் கொடுக்குறோம். வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டி உண்டாக்கி உன்னை பேச இன்னைக்கு வரைக்கும் கூட இருந்து உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தை சகல நன்மை கிருபை உனக்கு வாரி வழங்கினவருக்கு வாரத்தில் ஒரு 2 மணி நேரம் தான் ஆண்டு கேட்குறாரு. ஒரு பொறுத்து நான் பண்ண முடியுமா? நீ எனக்கு எழுதி தர வேண்டாம், உடன்படிக்கை பண்ண வேண்டாம், ப்ராமிஸ் பண்ணுறேன்னு இருக்கிறார். அல்லேலூயா, ப்ராமிஸ் நான் உனக்கு பண்ணித்தரேன். தாவி பண்ணார்ல, நீ அருள் கிருபையினால நித்திய கிருபையினாலும் சொன்னார் இல்லையா, எனக்கு என்ன அருளிங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்கல்ல, அதான் உண்மை. அந்த மாதிரி நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கீங்களே, உங்களுக்கு நான் 2 மணி நேரம் கொடுக்கல, என்ன ஆண்டவரை குறைஞ்சி போயின்னு சொல்லி அதில் கரெக்டாக இருக்கணும். எந்த சொல் மட்டும் பாருங்களேன், என் வாழ்க்கையில் சொல்கிறேன், நான் பெருமைக்கு சொல்லலை. நான் ஃபஸ்ட்டு ரசிக்கப்படும் போது ஆஃப்டர் ஒரு வெறும் 30 ரூபா நான் கையில் வாங்கிட்டேன், சம்பளம் வாங்கிட்டு வந்தேன். லீவே கிடைக்காது. அது வரைக்கும் என் வாழ்க்கையில் லீவுன்னு எடுத்ததே கிடையாது. ஏன்னா அந்த வாலிபர் நாட்கள் ஓடுவேன், லீவுன்னு என்ன தெரியாது, பார்த்துக்கிட்டே இருப்பேன். காலை 8-6 மணி டியூட்டி ஜாயின் பண்ணி நைட் 12 மணி பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு அலுப்பு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, நல்ல வேலை பார்ப்பேன். அந்தளவு வயசு நல்ல வயசு. அந்த வயசு நான் சொல்ல எப்போ கேட்டுங்க, 95 இல்லை, 84-85 சொல்கிறேன். நான் அந்த வயசு அவ்வளோ வேலை அழகாக பார்ப்பேன் நான். ஏன்னா அவங்களுக்கு வேலை பார்த்து கொடுத்தேன். எனக்கு ஒரு சோபியத்தில் எதுவும் தெரில. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்குள்ள ஒரு வெளிப்பாடு கிடச்சிச்சு. இனி இந்த அளவுக்கு மனுஷனுக்கு நம்ம உழைச்சோம் இல்லைங்களே. ஆனால் இப்போ கத்தருக்காக ஞாயிற்றுக்கிழமை என்ன சொன்னேன், நான் சொல்லியே வேலை ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு போய் கடையில் ஓனர்கிட்ட கேட்டேங்க, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் கண்டிப்பாக கொடுத்துரும் அப்படின்னு. இல்லைப்பா நீ இது வரைக்கும் லீவே எடுத்து கிடையாது. இல்லை இனிமேல் கொடுங்க, தேவன் ஆராதிக்க போகணும்னு சொன்னேன். எதுவுமே சொல்ல சரின்ட்டாங்க. எப்படி எதுவுமே சொல்ல சரின்ட்டாங்க. அதுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்ட பிறகு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும். பிஸ்னஸ் பண்ண பிறகு ஒரு வாரம் போக என்னால் முடியாமல் போச்சு. ஆசீர்வாதம் அளவில்லாமல் ஊற்றப்பட்டுக்கிட்டு இருக்குது. என் பிள்ளைங்க சாட்சி, அல்லேலூயா. இங்கிட்டு காசு அள்ளி போட்டு போகிறலாம், என் கண்கொள்ளா காட்சி பார்த்துருக்கேன். இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க, பரவாயில்ல. அன்றைக்கி சில்லற காசுன்னா இன்னைக்கு ரூபாய் அமுக்குறாங்க. கத்திர ஆஸ்வதிப்பாரு. ஏன்னா அப்படி காலம் வரப்போகுது. ஏன்னு கேட்டினா அன்றைக்கி கடை வச்சோன்னா வியாபாரம் நல்லா ஓடிச்சு. 2 சர்வீஸ் போல் என் மனம் பதறிச்சு. அப்போ என் ஒய்ஃப் கேட்டாங்க, நீங்கள் மனுஷனை ஆராதிக்கிறீங்கன்னா கத்தரை ஆராதிக்கிறான்னு கேட்டாங்க. தப்பு தான், நான் மனுஷனுக்காண்டி கடையை என்ன தொலைச்சிட்டு அன்றைக்கி உடன்படிக்கை பண்ணாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவ்வளோ அமௌண்ட்டு வியாபாரம் அதிகமாக ஓடும். சந்தை கூட்டம் நிறைஞ்சிருக்க கடைக்கு முன்னால் நூற்றுக்கணக்கான பேர் நிறைஞ்சு நிற்பாங்க. எனக்கு அது தேவையில்லை, அவங்களை ஆராய்ச்சி சொல்லி சட்டஸ் எடுத்து விட்டேங்க. அன்றைக்கி கடைக்கு ஆரம்பித்தேன். இன்றைக்கு வரைக்கும் என்றைக்கு நான் கிராம ஒழித்து பிறகு சட்டஸ் விட்டேன். இன்றைக்கி சபை ஒழித்த கத்திர கொடுத்துருவேன். ஹல்லேலூயா. நீங்கள் அடைச்சி பாருங்களேன், கத்திரிக்குன்னு நாளை ஒதுக்கி பாருங்களேன், கத்திரிக்கு நீ கொடுத்து பாருங்களேன். மோசே தாங்க செஞ்சேன். மோசே நீ வரும்போது எந்த மனசு, ஏன்னா அந்த மனுஷன் வந்தால் நான் விட்டுட்டு வந்திருக்கேன், அந்த மனுஷன் வீட்டுக்கு போயிட்டானா போகலையான்னு அவனை பார்த்துட்டே இருப்பேன். ஒருவேளை ஆட மாடு நீ கட்டி போட்டு வந்தீங்கன்னா மேய்ஞ்சிச்சோ மேலேயோ அது வீட்டுக்கு பிரித்து அவனை பிடிச்சி போய்ட்டான், அதை நினச்சிக்கிட்டு இருப்பேன். இல்லையா உன் நினைவுகள் அது இல்லை. என்னை மட்டும் நீ என்ன செய்ய, ஆலயத்துக்கு வரப்போ என்னை மட்டும் பாரு, நான் கடவுளை பார்க்கணும், அவருடைய தரிசனம் கொடுக்கணும், வார்த்தை கொடுக்கணும், அவர் நம்பி வா, உன்னை ஆஸ்வதிக்கிறேன். இல்லையா அப்படி தாங்க அழைச்சார் மோசே. எதிர் விட்டுரு. மலையில் சொல்லுவாங்களா, இன்றைக்கி ஒரு கம்மாவாளைக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா பின்னாலே ஆட்டுக்குடியை கொண்டு போவாங்க. அவங்க வேலை பார்த்துருப்பேன், நாங்கள் ஒரு புல்லில் கட்டி போட்டு மேய்ஞ்சிட்டே இருப்பாங்க. அவங்க பார்வையில் கம்மாவில் இருக்காது, அந்த ஆடு மேய்தா இல்லை எது வரட்டும் பார்த்துட்டு சிந்தைகள் மாறும். ஆனால் அன்றைக்கி ஆட சொல்கிறேன், அப்படி இருக்க வேணாண்டாது. 2 மணி நேரம் எனக்கு கொடுக்கல, அது உனக்காண்டி கொடு, எனக்காண்டி கொடுக்க வேண்டாம். உன் வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு, சமாதானம் உண்டாயிருக்கும்படிக்கு கர்த்தரை ஆசீர்வதிக்கான்னு அந்த சாட்சியை உண்டாகும்படி கொடுத்துருக்காரு. வாசிங்க அடுத்து அந்த 5 வாசல். இப்போ கர்த்தர் நாமத்தை நம்மளுக்கு வைக்கிறாரு பாருங்க. இப்படி வரும்போது என்னென்ன ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்குன்னு பார்ப்போம். வைங்க. ஒன்று இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதேவும் சத்தியமுள்ள தேவன் 1000 தலைமுறை இரக்கத்தை காட்டுகிற தேவனா மன்னிக்கிறவர். ஒருவேளை பாவம் செய்யறவன் மன்னிச்சிடேன் இருக்கார். யாக்கோபு 5:13 சொன்ன மாதிரி அவன் எப்பேற்பட்ட பாவம் செய்யறான் அவனுக்கு நான் மன்னிச்சிடுறேன். ஏன்னா என் நாமத்தை ஏற்றுக்கொண்டு அப்படின்னாலும் அவனுக்கு மன்னிக்கிறேன் ஒரு வாய்ப்பு எனக்கு கர்த்தருக்கு இருக்குங்க. அல்லேலூயா. அதனால எந்த மனுஷனையும் பார்த்து நம்ம இருப்போமா,
எண்ணக்கூடாது. இவன் இப்படிப்பட்ட அப்படிப்பட்ட சொல்கிறதுக்கு இந்த தகுதி எனக்கு கிடையாது. கர்த்தரவன் ஆசீர்வதித்திருக்கிறான். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். நீங்கள் இருக்கிற புறமே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் இல்லாமல் இங்கே வந்து உட்கார முடியாதுங்க. ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, வரங்களை பெற்றவங்களா இருக்கிறீங்க. வாசிங்க, அடுத்து வாசிங்க. குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். மோசே தீவிரமாக தரைமட்டும் பாருங்க, இத்தனை தலைமுறையிலும் பாவத்தையும் சாபத்தையும் மன்னிச்சு இறக்கமுள்ளவர் கிருபையுள்ளவர் சொல்லி எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு. மன்னிச்ச உடனே அடுத்து மோசே அவர் நாமத்தை மகிமைப்படுத்துறார். நான் என் நாமம் எது தெரியுமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், விட்டு கொடுக்கிறவர், எப்படி பாவங்களை மன்னிக்கிறவர். இதுதான் என்னுடைய நாமம். நீ எதை குறித்து என்ன செய்ய பயப்பட சொல்லி மோசே அதை கேட்டு தலை வாசிங்க 8. மோசே தீவிரமாக தரைமட்டும் குனிந்து பணிந்து கொண்டு இங்கே ஒரு நிமிஷம் வரும். இப்போ இந்த வாக்கு தத்தங்களை எப்போ வரும்? தேவனுடைய ஆராதனை கலந்து கொள்ளும் போது வரும். பாடல் வேலையில் வரும். செய்தி வேலையில் தான் எனக்கு வந்து ஆண்டவர் ஆசிரியர் பண்ணுறலாம், அது நம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஒரு பாடல் ஆரம்ப ஜபத்தினோட கர்த்தர் ஆசிரியப்பார். ஒரு வார்த்தை வருங்க, இடம் கொல்லாமட்டு ஆசிரியங்க சொன்னாங்க. எதுக்கு அந்த வார்த்தை அவங்க பேசணும்? சபை வர்ற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. அந்த ஆரம்ப ஜபத்தோட கர்த்தர் வேடாப்பாடு கொடுப்பாருங்க. அது வாக்கு தத்தங்க. அதனால் வந்து நீ அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் எப்படி ஆசிரியப்பார்னா வசனம் அந்த தெய்வ சமுத்திரம் நீ கண்களை மூடி ஜபத்தில் உட்காரும்போது கர்த்தர் உனக்கு எந்த மனுஷன் மூலியமா சரி வார்த்தையை அள்ளி கொடுத்துட்டே இருப்பார். உன் மனம் ரம்மியமாயிட்டே இருக்கும். ஒரு பெரிய விடுதலை. அதனால வசனம் சொல்ல, நீ வரையிலும் ஆசிரியப்பட்டு இருப்பாய், போயிலும் ஆசிரியப்பட்டிருப்பாய், சமாதானத்தோடு போன்னு சொல்றாரு. வாசிங்க அடுத்து. நல்லா கேளுங்க, இந்த 9ஆம் வசனம் நல்லா கேளுங்க. மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. முதல்ல வாசிங்க 9. ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இந்த ஜனங்கள் வணங்காப்படுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை வந்து சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றார். அதற்கு கர்த்தர் இப்படி அந்த ஒரு மோச உடன்படிக்கை இங்கே உடன்படிக்கை பண்ணலாங்க, எனக்கு ஒரு வாக்குத்தை பண்ணி கொடுங்கன்றார். அல்லேலூயா. ஏன்னா உடன்படிக்கையெல்லாம் 10 கட்டளை கல்லெல்லாம் உடஞ்சி போச்சு. மறுபடியும் 2 கற்பனை எழுதி கொடுக்குறேன், நீங்கள் என்ன மறுபடியும் அர்த்தம் எழுத போகிறீங்க? அதை எங்களால் இந்த ஜனங்களை செய்ய முடியாது. ஏன்னா இவங்க வணங்கா கருத்து ஜனங்களாக இருக்காங்க. அழைச்சிட்டு வந்துட்டீங்க, எகிப்தை விட்டு கனானுக்கு போகிற அழைச்சிட்டு வந்துட்டீங்க. இனிமேல் உங்களுடைய கோபம் 3வது இருப்பதாக நீ இறக்கத்தில் ஐஸ்வர்யம் நான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மோசே மன்றாடுறபடினாலே இந்த ஜனங்களுக்குள்ளே நீர் எங்களுக்கு ஒரு மிராக்கள் பண்ணுங்க, உங்களுடைய நாமத்தை எனக்கு மகிமைப்படி சொல்லுங்க போது அவர் சொல்கிறாரு, அப்படி கிடையாது. இப்போ சொன்னோம் இல்லையா, நீங்கள்லாம் 5 அப்பமும் 2 மீன் சொன்னோம் இல்லையா? அப்போ உங்களை கண்டுபிடிச்சிட்டு அதே போல் மோசையை கண்டுபிடிச்சாரு. இன்றைக்கி இங்கே அமர்ந்திருக்க நீங்கள் பாக்கியவான்கள். இல்லையா? உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு, நீங்கள் இனிமேல் சாதாரண கிடையாதுங்க, இனிமேல் எப்பயுமே கிடையாது. ஆனால் இன்று இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் பாக்கியவான்கள். அவர் ஒரு முறை விளம்பினதான் திருப்பி இன்னொரு அப்படியே அன்றைக்கி சொல்லிட்டேன், ஏதோ ஒரு கூட்டத்தில் அவசரம் சொல்லிட்டேன்ப்பா, ஆனால் உனக்கு தகுதி இல்லையப்பா நான் சொல்கிற தேவனே கிடையாது. உன்னை ஆசீர்வதிச்சது. அல்லேலூயா. எந்த பேச்சுமே கிடையாது, வருந்தே கிடையாதுங்க. மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் மனுபுத்திரன், அவர் வந்தார், பூமிக்கு வந்தார், மனுபுத்திரன் வந்தார். ஆனால் தேவனுடைய குமாரனாக வந்தார். அல்லேலூயா. எப்படி வந்தார்? அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த 10வது வசனம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் சபைக்கும் சமுதாயத்துக்கும் கட்டுப்பட்டு அவருடைய வாக்குத்தங்களை சுதந்திரித்து உங்களுடைய ஸ்ட்ரைட் பார்வை அவரோடு கூட இருக்குமானால், உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய எதையும் அவருக்கு நேராக நோக்குமானால், நீதிமொழி 4 வாசிக்கிறோம் இல்லையா, உன் கண்கள் இடதுபுறம் வலதுபுறம் சாயதிருப்பதாக நேராக நோக்க கிடவது. அல்லேலூயா. அப்போ உன் கண்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது சொல்கிறாரு, அந்த 9ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிச்சுட்டு 10க்கு வாங்க சிஸ்டர். ஆண்டவரே, எழுந்தருள வேண்டும். மோசே சொல்கிறாருங்க, பாருங்க எவ்வளோ ஒரு பாடும் சூழ்நிலையும் அந்த ஜனங்களாம் நசுக்கி அந்த கேப்பையை திரிச்சிட்டாங்க மோசையை. ஆனாலும் மோசைக்கு என்னென்னா, இந்த ஜனத்தை நீங்கள் தானே கொண்டு வர சொன்னீங்க, எகிப்திலேருந்து கொண்டு வர சொன்னீங்க, உங்கள் பேச்சாலும் கொண்டு வந்தேன் நான், இப்போ அவங்க மேலே நீங்கள் கசப்பாக இருந்தேன் என்ன அப்படின்ட்டு ஒரு இந்த ஜனங்கள் மத்தியில் எழுந்தரல வேண்டும். அப்போ ஜனங்கள் மத்தியில் எழுந்தாருன்னா அவங்களால தாங்க முடியாதுடா, நான் அதுக்கு தான் உடனே அழைச்சிருக்கேன். இன்னைக்கு சொல்கிறார், உங்களை அழைச்சிருக்கேன். உங்களுக்கு ஒவ்வொரு பேரேஜும் சொல்கிறார், உங்களை அழைச்சிருக்கிறேன். நீ போய் ஜாதிகளுக்குள்ள என்ன செய்யணும், நீ எப்படி இருக்கணும்? போன வாரம் சொன்னாரா, இந்த ஜாதிகளுக்குள்ள போய் நீ நாமத்தை பிரஸ்தாப்படுத்து, பிடுங்கவும் நாட்டவும் இடிக்கவும் கட்டவும் அவிழ்க்கவும் உன் நாவலை எனக்கு அதிகாரத்தில் உனக்கு நான் கொடுத்துருக்கேன்னாரு.
இதோ கத்திரத்தை இந்த காரியத்தை தீவிரமாக நிறைவேற்றப்படுன்னு சொன்னார். இன்னைக்கு நிறைவேற்றாருங்க. இந்த வாரம் நிறைவேற்ற ஆரம்பிச்சார். 10வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர் நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்யை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய். அல்லேலூயா. மோசேக்குள்ளே வந்துட்டாருங்க. எப்படி? மோசேக்குள்ளே கடவுள் வந்துட்டார். ஏன்னா இனிமேல் நீ செய்ததெல்லாம் நினச்சி ஜனங்கள் வந்து முறுமுறுக்கிறாங்க. என்னை அப்படி கூட்டு வந்தேன், இப்படி கூட்டு வந்தேன், எகிப்தில் என்ன இல்லாமல் நீங்கள் கூட்டு வந்து அப்புறம் மோசே அப்படின்னு அரட்டினாங்க. இனிமேல் நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன்டார். நான் எங்கேயே இருக்கதான் நீ பயந்த, சீனாய் மலைக்கு வந்துட்டு போகிற, இனிமேல் உன் கூடவே இருப்பேன்டார். எப்போ ஒரு மனுஷன் ஆராதனையில் தன்னை தாழ்த்தும் போது கர்த்தர் அவனுக்குள்ள அபிஷேகம் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவரே நீ எனக்குள்ளே வாங்க ஆண்டவரே, எனக்கு தெரில, இன்றைக்கி நீங்கள் பேசுங்க ஆண்டவரே சொல்லி வந்து உட்காந்து பாருங்களேன், கர்த்தர் கூட பேசுவார். அப்போ 10ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை உனக்கு பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதியிலிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோரும் கண்களுக்கு முன்பாகவும் செய்வேன். எந்த ஜாதியிலிடத்துல இதுவரைக்கும் செய்யாத தீர்க்க தரிசன வரங்கள், அபிஷேகங்கள். நீங்கள் நினைக்கிறீங்களே நான் வயசாயிருச்சு, இல்லை நான் வாலிப பிள்ளையாருக்கு எப்படி சொல்ல முடியும், அதனால் லேடிஸாருக்கு எப்படி சொல்ல முடியும்? அவர் பார்வைக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு வார்த்தையை ஒரு மனசில் அபிஷேகம் பண்ணிட்டார்னா அவர் பார்வையில் ஆமேன்றும் ஆமேன்று தான் இருக்கும். இவங்க லேடிஸு சின்சனாக பார்க்க மாட்டார். வரங்களை கொடுத்துருவார். கொடுத்துட்டு நீ உங்களை பேச விட்டு அழகு பார்ப்பாருங்க. அவர் எப்படி என்ன பேச விட்டு அங்கே அப்படி நினச்சி இங்கே அதெல்லாம் பார்க்க மாட்டார். சத்தியத்தை பேச விட்டு அழகு பார்ப்பார். உங்கள் வாயிலிருந்து பிறப்புற வார்த்தை ஜீவ நதியாக வரும். இல்லையா? ஜீவ வார்த்தையாக இருக்கும். அநேகர் காயங்கள் ஆற்றும், கண்ணீரை துடைக்கும், கவலைகளை போக்கவும், இருளுக்கு ஜனங்களை வெளிச்சத்தை கொண்டு வரவும். அலையிலையா? சொல்லுங்கப்பா, நீ சொல்லு, அவனை சொல்ல, நீ சொல்ல. அலையிலையா? ஆமேன். எத்தனை ஆசிரியப்பார். அப்போ சொல்லிட்டு சொல்கிறாரு, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் பார்க்கும்படிக்கு இன்றைக்கி நம்மளை சுற்றிடும், உங்கள் வீட்டை சுற்றிடும், உங்களுடைய நண்பர்கள், உறவினர், வெற்றார் மத்தியில் ஒரு பேர் கூட்டம் பெருசாக இருக்கும். உங்களை இது வரைக்கும் யாராவும் என்ன நீ வருஷமாக ஜட்ஜுக்கு போகிற, நீ என்ன சொல்கிறதா அப்படின்பாங்க. பேசுங்க, தைரியமாக பேசுங்க. நீ சொல்லி பாருங்களேன் உங்களுடைய வார்த்தைக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு. தைரியமாக சொன்னாத. ஏதோ நம்ம சொன்னால் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு சொல்லி அந்த ஒரு சிறு குழந்தை போல மாறும் சொல்லக்கூடாது. வார்த்தையை திட்டமாக சொல்லணுமா, எப்படி தைரியமாக பேசணுமா. என் தேவனை கர்த்தரோடு இப்படி சொல்லியிருக்கிறார், செய். அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. அல்லேலூயா. நம்ம என்னமோ அதிகாரம் இல்லாத மாதிரியும் ஒரு அபிஷேகம் பெறாத மாதிரியும் ஏதோ சர்ச்சுக்கு போலன்னா ஐயா வைவாருன்ற மாதிரி அதெல்லாம் கிடையாதுங்க. கர்த்தரவங்களை பார்க்குறாருங்க. அல்லேலூயா. கர்த்தரவங்களை பார்க்குறாரு. இந்த இடத்துல அமரும்போது உங்களை அப்படி பார்க்காத கர்த்தர். சரிங்களா? அந்த 10 மறுபடியும் வாசிங்க. இது வந்து வாக்கு தத்துவம். உங்களுக்கு வந்து இன்றைக்கி கொடுக்குற வாக்கு தத்துவம் தான். 10 வாசிங்க சிஸ்டர். அதற்கு அவர் பண்ணுகிறேன். செய்வேன். உன்னோடு கூட ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட நான் இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. எப்படி இருக்குமா? பயங்கரமாக இருக்குமா. பயங்கரத்துக்கு ஒரு அர்த்தமே இருக்குங்க. சடுதியாய் செய்கிறது. அல்லேலூயா. சடுதியாகி போகும். வீட்டில் போகிறோம், ஒரு பிள்ளை கதவு பக்கம் ஒழிஞ்சிருக்காங்க. அம்மா வரும்போது அடிக்கடி விசுவா பண்ணுவான், நான் பார்த்துருக்கேன். முழு அம்மா வரும்போது உள்ளிட்டு பே அப்படிமா, அது வேற பாடாட அப்படின்னு போயிடும். எப்படி இவன் டெய்லி கத்துறாங்க, அட போடனே அவனுக்கு புஸ்தலும் போயிடும். அப்போ அந்த பயங்கரம் என்பது சடுதியாக வரக்கூடிய ஒரு இது வரைக்கும் வாழ்க்கை கண்டிருக்காத ஒரு ஆரோக்கியம், ஒரு சுகம், அற்புதம், அடையாளம், ஒரு ஐஸ்வர்யம், ஒரு செழிப்பு, ஒரு பசுமை, ஒரு சமாதானம், இதெல்லாமே சடுதியாக வந்து எப்படி இருக்கும்? ஐயா சொன்னார் இல்லையா, எனக்கு தேவை இருந்துச்சு, நான் மனசில் நாடலை, ஆனால் எங்கேருந்து வரணுமோ அதை செஞ்சார். அதான் சடுதியாக வர ஆசீர்வாதம். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஏதோ கொஞ்சம் லேசாக அப்படி இருக்குப்பா, இந்த பேட்டரி மாற்றி ஒரு 2 மாதம் ஆச்சு, அதனால் வெயிலில் காய வச்சு மறுபடியும் போட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் எரியும், அப்படி கால் வரைக்கும் அடிச்சுக்கலாம். அப்படி கிடையாங்க. உங்களுடைய வார்த்தையின் காலுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. எப்படி வெளிச்சம்? பாதைக்கு வெளிச்சமாக இருக்க வார்த்தை. அப்படிப்பட்ட வார்த்தையை விளம்பின தேவன் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்க? ஆனால் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, தைரியமாக அவருடைய நாமத்தை அறிவிங்க, போய் மக்களுக்கு அறிவிங்க. இன்னும் சத்தியத்தை கேட்கப்படாத செவிகள் கோடிக்கணக்கில் கிடக்கிறாங்க. மற்றவங்க தேவனுடைய அன்பை நிறைஞ்ச பிள்ளைங்க, தேவனுடைய சத்தியம் கேட்ட பிள்ளைங்களுக்கு போய் நம்ம நன்றி சொல்லுங்க. பிரேஸ்லாத் பிரதர் சிஸ்டர் எப்படி இருக்குன்னு விசாரிக்க, நல்லது இல்லைங்களே. ஆனால் வாரத்தில் ஒரு நாளாவது அதற்காக ஜெபிங்க.
உங்களுடைய உறவுகளை ஜெபிங்க, திக்கற்றவர்களுக்காக ஜெபிங்க, கைவிடப்பட்டவர்களுக்காக ஜெபிங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்காத ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவங்களை படைச்சது நீங்கள் தான் ஆண்டவரே, அவங்களை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லுங்க. அப்பொழுது கர்த்தர் அவங்களை கண்மணி மேலே உயர்த்துவார். அல்லேலூயா, கண்மணி மேலே உயர்த்துவார். ஏன்னா உன்னோடு கூட செய்யும் காரியம் பயங்கரமாக வாக்குத்தத்தம் பண்ண சும்மாலாம் பண்ணலாங்க. அடுத்த மோசே என்ன நினைக்கிறியோ நான் உனக்குள்ளே வந்த காரியத்தை நடப்பிப்பேன்றார். நடப்பிச்சிட்டோன்னா நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஏன்னா ஆரோன் அந்த இடத்துல வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா போன அவர் கண்ணுக்குட்டி செஞ்சு அவரோட இணைச்சதுனால ஆரோனுடைய அவர் போய் அங்கே ஆராதனை பண்ணிட்டோம், அந்த சர்ச்சில் போய் பலிப்படுத்த வெட்டட்டும், மாடை வெட்டட்டும், ஆடை வெட்டட்டும், நீ என்ன செய்வா என் நாமத்தை மேம்படுத்துவான்ட்டார். அதனால் இனி நான் ஆரோனை நம்பி உன்னை விட மாட்டேன், நானே இறங்குறேன்ட்டார். அல்லேலூயா. நானே இறங்கி உன்னை அபிஷேகிக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன்னோடு கூட செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். எவனும் சடுதில் ஆச்சரியப்படணும். அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாது இருக்கு, நான் உன்னோடு கூட செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். கண்களை இப்படி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசு நாமத்தினாலே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொடுத்தக்கா நன்றி செலுத்துகிறேன் இயேசு நாமத்தினாலே. மோசே அநேகந்தரம் இஸ்ரேல் ஜனங்களால் நிந்திக்கப்பட்டும் துயரப்பட்டு எவ்வளவு அழுக முடியாத சூழ்நிலையில் இந்த ஜனத்தை நானாக பெற்றேன், நீங்கள் தானே அழைச்சிட்டு வர சொன்னீங்கன்னு சொல்லி கடவுள் சமூகத்தில் முறையிட்ட நாட்கள் உண்டு, கண்ணீரிட்ட நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய கண்களையோ மோசே கிருபை கிடைத்தது என்று வசனம் சொல்லுவது. உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததனால் இந்த ஜனங்க மத்தியில் நீ உலாவ வேண்டும், நீ எழுந்தருள வேண்டும், நீ காட்சி கொடுக்க வேண்டும் சொன்னார். என்ன எத்தனை முறை காட்சி அளித்தாலும் அவன் நம்ப மாட்டான்டா, இனிமேல் உன்னோடு கூட செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும், அதை கண்டு அவன் பயப்படுவான் அப்படி சொல்லி மோசே வைக்கிறது கிருபையின் மரங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. மோசேக்குள்ளே இருந்தார், கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அதுக்கு பிறகு அநேக மிராக்கள், அநேக அற்புதங்கள் நடந்துச்சு. தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லை என்று வசனம் சொல்லுவாங்க. இன்றைக்கு அமர்ந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இந்த சொல்கிறார், கர்த்தர் நான் உன்னோடு கூட செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும், என் நாமத்தை நீ பிரஸ்தாபடுத்த எந்த இடத்துலையும் இறங்குவது நான் ஆஸ்வதிப்பேன்னு சொல்கிறார். தைரியமாக பேசு. போனவர் ஆண்ட இறைமையாக சொன்னார், உன் வாயை திறந்து நீ பேசு, இந்த ஜாதிக்குள்ளே போய் நான் என்ன சொன்னால் நீ அறிவினார். இன்னைக்கு சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னார். ஒரு உடன்படிக்கை பண்ணி இந்த உடன்படிக்கைக்கு பிராமிஸாக மாறி இருக்குது. இந்த உடன்படிக்கை கட்டளை எழுதி கொடுத்தாரு, இங்கே வந்து உடன்படிக்கை பிராமிஸை மாற்றுறாரு. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். இயேசு நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மிகுந்த சமாதானத்தோடு கடந்து செல்ல தேவன் கிருபையை தாங்க ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த மறவாதே. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் யாவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். காட் பிளஸ்.